நமः. देवाश्च मुनयः दृष्ट्वा नकुशं पतितं भुवि जग्मुः सर्वे अपि तत्रैव यत्र इन्द्रः सरसि स्थितः तम् आश्वास्य सुराः सर्वे मुनिभिः सहिताः तदा. ஸோ என்னாச்சு, பிரகஸ்பதி போய் மானசரோவரில் போய் அப்பா நகுஷன் கீழே விழுந்தாச்சு, அகஸ்தியரோட சாபத்தினால சர்ப்பன்னு சர்ப்பமாக போயிட்டான், அதனால நீ இப்போ வரலாங்கிற சொல்லும்போது அவன் அங்கே நிற்கிறான், இன்னும் கிளம்பி வரல அவன். அப்போது தேவாஷ்ட முனேக எல்லாரும் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்துடுறா, அந்த இடத்துக்கு வந்துடுறா. திருஷ்டுவா நகுஷம் பதிதம் புவி பார்க்குறா, நகுஷன் கீழே விழுந்தாச்சு, இப்போ தேவனுக்கு திருப்பி தேவலோகம் காலி, சீட்டு காலியாக இருக்குது. அவள் எல்லாரும் ஜக்முகு சர்வே அப்பி எல்லாரும் கிளம்பி வந்துட்டா. தத்திரையைவா எங்கே தத்திரையேவா எந்த இடத்துல இந்திரன் இருக்கானோ அந்த இடத்துக்கே எத்தனை இந்திரக சரசி ஸ்திதக மானசரோவரில் இருக்கான் இல்லையா தாமரத்தண்டில், அந்த இடத்துல நிற்கிற அந்த இந்திரன் கிட்ட அவள் எல்லாருமே வந்துட்டா. தம் ஆஸ்வாசிய சுராகா சர்வே அவனு ஆஸ்வாசப்படுத்துறா, எப்பா உனக்கு ஒரு சீட்டுக்கு ஆபத்து இல்லை, தாராளமாக நீ வரலாம், உன்னுடைய பிரம்மதி தோஷம் எல்லாம் வேற போயாச்சு, தைரியமாக வந்துக்கோன்னு எல்லாரும் ஆஸ்வாசப்படுத்தி சர்வே முனிபிகி சகிதாக ததா முனிவர்களோடு கூட எல்லாரும் கிளம்பி போய் இந்திரன் அழிச்சுட்டு வரா. देवाश्च मुनयः दृष्ट्वा नहुषं पतितं भुवि जग्मुः सर्वे अपि तत्रैव यत्र इन्द्रः सरसि स्थितः तम् आश्वास्य सुराः सर्वे मुनिभिः सहिताः तदा. स्वर्गं समानयामासुः मानपूर्वं शचीपतिं समागतं ततः शक्रं सर्वे ते मुनयः सुराः. ஸோ சொர்க்கத்துக்கு எல்லாரும் அழிச்சுன்னு வந்துட்டா. சம்மானயாமஸ்க்கு நன்றாக மரியாதையோடு மானபூர்வம்னு கௌரவமாக அவனை கூட்டிகிட்டு வரா. சச்சீபதியும் இந்திரானுடைய கணவனான இந்திரனை அழிச்சுன்னு வந்தா. சமாகதம் ததக சக்கரம் அப்படி வந்து சேர்ந்த அந்த இந்திரன் சர்வே தே முனேக சுராகா எல்லா முனிவர்களும் தேவர்களும் சேர்ந்து ஆசனே ஸ்தாபயித்துவான்னு அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ ஆகுது. ஆசனத்தை உட்காந்து வச்சுன்னு வருது. ஸ்வர்கம் சமானயாமாசுः மானபூர்வம் ஷசீபதிம் சமாகதம் ததः சக்ரம் சர்வே தே முனயः சுராः. स्थापयित्वा आसने पश्चात् अभिषेकं ददुः शिवम् इन्द्रः अपि स्व आसनं प्राप्य शच्या सह सुरालये चिक्रीडनन्दने रम्ये कानने प्रेमयुक्तया. ஸோ ஸ்தாபயித்துவா ஆசனே அவனை இந்திராசனத்தில் உட்கார்த்தி வைத்து பஷாத் அபிஷேகம் ததுகு சிவம் அபிஷேகம் நல்ல மங்களமான அபிஷேகம் எல்லாம் மங்கள பொருட்களை கொண்டு ததுகு செய்தார்கள். அதுக்கப்புறம் ஆசனத்தில் உட்காத்தி திருப்பி ஒரு அபிஷேகம் பண்ணுறா, பட்டாபிஷேகம் பண்ணுறா. இந்திரக அபி ஸ்வ ஆசனம் பிராப்பிய தன்னுடைய ஆசனத்தை அடைந்த அந்த இந்திரன் பிராப்பிய அடைந்து சச்சியாசக சுராலியே சசிதேவியை கூட இந்த தேவலோகத்தில் சுர ஆலயே தேவலோகத்தில் நந்தனே ரம்யே காணனே நந்தன வனத்திலெல்லாம் ஜாலியாக அவனோட வனம் தானே அமராவதியில் இருக்கக்கூடிய பெரிய வனம், அந்த நந்தன ரம்யமான அந்த நந்தன வனத்தில் பிரேமயுக்தையா சிக்ரீட பிரேமயுக்தியானது அன்போடு கூடி அந்த சச்சி தேவியுடன் கூட சிக்ரீட விளையாடினான். ஆனந்தமாக இருக்கான். இப்போ திருப்பி பழைய பொசிஷன் கிடச்சுடுத்து இந்திரனுக்கு. स्थापयित्वा आसने पश्चात् अभिषेकं ततुः शिवम् इन्द्रः अपि स्व आसनं प्राप्य शय्यासः सुर आलये चिक्रीडनन्दने रम्ये कानने प्रेमयुक्तया. வாசிக்கப்பா. व्यास उवाच एवम् इन्द्रेण सम्प्राप्तं दुःखं परमदारुणं हत्वा असुरं कामरूपं विश्वरूपं महामुनिं पुनर्देव्या ओके वासिक पुनर्देव्याः प्रसादेन स्वस्थानं प्राप्तवान् नृप. व्यास சொல்லியிருக்கார். ஏவம் இந்திரேன சம்பிராப்தம் துக்கம் பரமதாருணம் அவனால் அடையப்பட்ட சம்பிராப்தன்னு அவனால் அடையப்பட்ட பயங்கரமான தாருணம் கொடிய துக்கம் முன்னாடி வந்தது இல்லையா பிரம்மதி தோஷம் எப்பேற்பட்ட கொடிய துக்கம் அது. ஸோ இப்படி இந்திரனால் அடையப்பட்ட அந்த துக்கம் ஹத்வா அசுரம் காமரூபம் எதனால் கிடச்சிது அவனுக்கு? அசுரனான விருத்ரனை காமரூபம் இஷ்டம் போல ரூபம் எடுக்கக்கூடிய அந்த விருத்ராசுரனை கொன்றதால் ஏற்பட்ட பெரிய துக்கம்.
விஸ்வரூபம் மகாமுனிம், விஸ்வரூபனை வேற கொண்டிருக்கான். ஸோ அந்த விஸ்வரூபன் விருத்ராசுரன் எல்லாரும் கொன்ன அந்த முனிவரான இருந்த அந்த திரிஷிரஸ் என்று சொல்லக்கூடிய விஸ்வரூபனை கொன்ற துக்கம் இதெல்லாம் தேவியாக பிரசாதேன, தேவியோட பிரசாதத்தினால் ஸ்வஸ்தானம் பிராப்தவான். ஸோ தேவியோட பிரசாதம் இருந்ததுனால இவ்வளோ பெரிய பிரம்மத்தி தோஷத்துலேருந்து அந்த துக்கத்திலேருந்து தப்பி தன்னுடைய ஸ்தானத்தை பிராப்தவான் அடைந்தான். ஹே நிருப, ஹே ஜனமேஜயா. व्यासोवाच एवम् इन्द्रेण सम्प्राप्तं दुःखं परमदारुणं हत्वा असुरं कामरूपं विश्वरूपं महामुनिं पुनर्देव्याः प्रसादेन स्वस्थानं प्राप्तवान् नृप। एतत्ते सर्वम् आख्यातं वृत्रासुरवधाश्रयं यत्पृष्टः अहं त्वया राजन् कथानकम् अनुत्तमम्. சொல்லிட்டேன்ப்பா, இதெல்லாம் கதை கதையாக கேட்டுருக்கார். ஜனமேஜயன் உட்காந்து கதை சொல்லுன்னு கேட்டுன்னு உட்காந்துருக்கார். அதனால இவர் சொல்லிகிட்டே இருக்கார். எந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, அந்த சர்ப்பையாக முடிஞ்சு எங்கள் அப்பாவை நான் இன்னமும் என்னால் மேலே அனுப்ப முடியலையே, அவருக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கலையே, பாம்பு கடிச்சு செத்து போன எங்கள் அப்பாவை நான் எப்படி நற்கதி அனுப்புறது தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த கதைகளெல்லாம் சொல்லி தேவி மகிமையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதான் தேவி பாகவதமாக ஜனமேஜயன் கேட்டுருக்கான். ஸோ ஏத்தத்தே சர்வமாக்கியாத்தையப்பா அவனுக்கு நான் சொல்லிட்டேன். விருத்ராசுர வத ஆசிரியம், விருத்ராசுரனுடைய வதத்துக்கு காரணமான கதையை நான் அவனுக்கு சொன்னேன். எத்பிருஷ்டோ அகம் தொயா, நீ கேட்ட இல்லையா, எல்லாம் சொல்லிட்டு அந்த கதையை ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கேன். கே ராஜன் கதானகம் அனுத்தமம், இதுக்கு மேலான ஒரு உத்தமமான கதையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஏன்னா தேவியோட லிங்கான கதை, தேவியோட பிரசாதம் இருக்கிறதுனால அந்த கதைகள் எல்லாருக்குமே உயர்வு உண்டு. ஸோ அப்படி உயர்ந்த ஒரு கதையை நான் அவனுக்கு சொன்னேன். वृत्रासुरवध आश्रयं यत्पृष्टो अहं त्वया राजन् कथानकम् अनुत्तमम्. यादृशं कुरुते कर्म तादृशं फलमाप्नुयात् अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभम्. शुभ अशुभम अरे शुभ अशुभम. ओके, யாதிருஷம் குருத்தே கர்ம, யார் யார் என்ன கர்மத்தில் பண்ணுறாளோ, எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறாளோ தாதிருஷம் பலம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன். நீ என்ன கர்மத்தை என்ன பண்ணுறியோ, புண்ணிய கர்மமோ புண்ணிய பலன், பாபகர்மமோ பாப பலன், அதுக்கேற்ற மாதிரி பலன் ஆப்னியாத் கிடைக்கும். அவசியமேவ போக்தவே, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது புண்ணியத்தினால அனுபவிச்சு ஆகணும், பாபத்தினால அனுபவிச்சு தான் தொலைக்கணும். ஸோ அதை அனுபவிக்கவே வேண்டும். கிருத்தம் கர்ம சுப அசுபம், சுபமான காரியமாக இருக்கட்டும், அசுபமான பாப காரியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பலனை அனுபவித்தே தீர வேண்டும்னு சொல்கிறேன். யாத்ருஷம் குருதே கர்ம தாத்ருஷம் பலம் ஆப்னுயாத் அவஷ்யமேவ போக்தவ்யம் கிருத்தம் கர்ம சுப அசுபம். इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे नहुषस्वर्गद्युतिवर्णनं नाम नवमोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ दशमोऽध्यायः. जनमेजय उवाच कथितं चरितं ब्रह्मन् चक्रस्य अद्भुतकर्मणः तान भ्रंशस्तथा दुःख प्राप्तिर्भुक्ता विशेषतः. ஜனமேஜன் இப்போ திருப்பி கேள்வி கேட்பேன். எப்பவுமே அடுத்தடுத்து கதை சொல்கிறோம்னா அடுத்தடுத்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் அப்படி பதில் வரும், கதையாக வருவது. ஸோ கதிதம் சரித்தம் பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, ஹே சுகரே, சாரி வியாசரே, நீங்கள் சரித்தம் கதிதம், இவ்வளோ பெரிய கதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சக்கரஸ்ய அத்புத கர்மனகா, இந்திரனுடைய அற்புதமான காரியம் பண்ணக்கூடிய அந்த இந்திரனுடைய சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் நீங்கள் சொன்னேன். ஸ்தான பிரம்ஷக, ஸ்தானத்திலேருந்து அவன் எப்படி விழுந்தான், ததா துக்க பிராப்திகி, அவனுக்கு கிடைத்த துக்கம், உக்தா விசேஷத்தக, அவனை எப்படிலாம் கஷ்டப்பட்டான், அந்த இதில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய நிலைமை, இதெல்லாம் ரொம்ப அழகாக விசேஷமாக எனக்கு சொல்லியிருக்கேள். कथितं चरितं ब्रह्मन् चक्रस्य अद्भुतकर्मणः स्थानभ्रंशः तदा दुःख प्राप्तिरुक्ता विशेषतः. प्राप्तिहि उक्ता विशेषतः, उक्ताன சொல்லப்பட்டது. எஸ், ஓகே. प्राप्तिहि उक्ता विशेषतः. यत्र देवादिदेव्याश्च महिमा अतीव वर्णितः सन्देहः अत्र ममापि अस्ति यत् चक्रः अपि महातपाः
தேவாதி தேவ்யாஷ்ச, அதாவது தேவாதி தேவியா, தேவர்களுக்கெல்லாம் அதிதேவியாக இருக்கக்கூடிய பகவதியுடைய கதை எத்திர மகிமா அதீவ வர்ணித்துக்கு, அவளுடைய மகிமையும் சொல்லியிருக்கேன். அவளுடைய மகிமையை நீங்கள் நல்லா டீட்டெயிலாக வர்ணிச்சாச்சு இந்த கதையில். ஆனால் சக்கரக அப்படி மகாதபாக, சக்கரன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய தபஸெல்லாம் பண்ணினா தான் அந்த பதவி கிடைக்கும். ஸோ இந்திர பதவியெல்லாம் கிடைக்கிறன்னா ரொம்ப விசேஷமான தபஸ் பண்ணியிருக்கணும், விசேஷமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்டவா தான் இந்திரனே ஆக முடியும். அப்படிப்பட்ட மகா தபஸுடைய இந்திரனுக்கு கூட சந்தேக மமாப்பி அஸ்தி, எனக்கு அது அந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது. அவனுக்கு கூட துக்கம் வருமா, அவனுக்கு கூட கஷ்டப்பட வேண்டியிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு கேட்குறேன். यत्र देवादिदेव्याश्च महिमा अतीव वर्णितः सन्देहः अत्र ममापि अस्ति यच्चक्रः अपि महातपाः देवाधिपत्यम् आसाद्य दुस्सहं दुःखम् अन्वभूत् मगानां तु शतं कृत्वा प्राप्तं स्थानम् अनुत्तमम्. தேவ ஆதிபத்தியம் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, தேவர்களுடைய ஆதிபத்தியத்தை அடைந்தானவன். அது அப்படி இந்திரன் தபஸ் பண்ணி ஆசாத்தியா அடைந்து துஸ்ஸகம் துக்கம், தாங்க முடியாத துக்கத்தை அனுபவிச்சார். அன்பபூத் அவனுக்கு ஏற்பட்டது, அன்பபூத்துன்னு அவனுக்கு ஏற்பட்டது, தாங்க முடியாத துக்கம் அவனுக்கு அடைந்தான் இல்லையா. மகானாம் து சதம் கிருத்துவா, 100 யாகம் பண்ணின, 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா தான் இந்திர பதவி கிடைக்கும். ஸோ நிச்சயமாக 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க. யார் யார் இந்திரனா வர்றோம் அவள் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி ஆகணும். அதனால தான் 100வது யாகம் பண்ணினா இவன் வந்து தடுக்க வந்துடுவான், ஏன்னா அது நம்மளோட பதவிக்கு ஆபத்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 100 மக்கம்னா யாகம், யாகங்களை செய்து பிராப்தம் அந்த பதவியை அடைந்தான். அது அனுத்தமம் ஸ்தானம், இதுக்கு மேலே உத்தமமான ஸ்தானமே கிடையாதுங்கிற அளவுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை அவன் அடைந்தான். அவனுக்கு போய் பெரிய துஸ்ஸகம் துக்கம், தாங்க முடியாத துக்கம் வந்துருத்தே. देवाधिपत्यम् आसाद्य दुस्सहं दुःखम् अन्वभूत् मगानां दूषतं कृत्वा प्राप्तुं स्थानम् अनुत्तमम्. देवेशत्वं च सम्प्राप्य भ्रष्टः स्थानात् असौ गतम् एतत् सर्वं समाचक्ष्व कारणं करुणानिधे. ஸோ தேவேஷத்துவம் சம்பிராப்பிய, தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய நிலைமை, தேவர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த பதவியை அடைந்து, சம்பிராப்பிய அடைந்து, பிரஷ்டக அதுலேருந்து நஷ்டமாயிட்டானே, அந்த பதவி போயிடுது ஒரு ஸ்டேஜில். ஸோ பிரஷ்டக ஸ்தானாத், அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்தான். ஸோ கதம் எப்படி அவன் இப்படி இந்த மாதிரி ஆனான், இந்திர பதவியிலேருந்து இந்திர பதவியே போயிடுது அவனுக்கு ஒரு ஸ்டேஜில். ஸோ இந்திர பதவி எப்படி போச்சுன்னு கேட்குறாரு. இப்போ அதோட ப்ரீவியஸ் கதை, இந்திர பதவி போச்சுங்கிற காரணத்துக்கு ப்ரீவியஸ் கதை கேட்டுருக்காரு. இப்போ இந்திர பதவி இழந்தான், அப்புறம் நகுஷன் வந்தான்ங்கிறதெல்லாம் பின்னாடி உள்ளது. ஸோ ஏதத் சர்வம் சமாச்சக்ஷ்வா, இதையெல்லாம் சொல்லுங்கள், இந்த கதையை சொல்லுங்க. எப்படி அவன் இப்போ இந்திர பதவியை இழந்தான் அந்த கதையை சொல்லுங்க. காரணம் கருணாநிதே, அதற்கான காரணம் என்ன? கருணாநிதி, கருணை நிதினு கருணையே வடிவெடுத்த பகவானே, யார்? வியாச பகவானே, நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கோ. देवे सत्वं च सम्प्राप्य भ्रष्टः स्थानात् असौ कथम् एतत् सर्वं समाचक्ष्व कारणं करुणानिधे. भ्रष्टः तद् ஆமாம், பிரஷ்டக. ओके. सर्वज्ञो असि मुनिश्रेष्ठ पुराणानां प्रवर्तकः न अवाच्यं महतां किञ्चित् शिष्ये च श्रद्धयान्विते तस्मात् कुरु महाभाग மத்சந்தேக அபனோதனம். சர்வஜோசி, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது முனிஸ்ரேஷ்டரே, வியாசரே, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புராணானாம் பிரவர்த்தக, புராணங்களை எல்லாம் பிரவர்த்திச்சுண்டு அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிண்டு அப்படி பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ந அவாச்சியம் மகதாம், மகதாம் பெரியோர்கள் வந்து சொல்லக்கூடாது என்பது எதுவுமே கிடையாது. யாருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் எதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம். மகதாம் அவாச்சியம், அதாவது மகத்துக்களுக்கு சொல்லக்கூடாது என்பது என்ன? எதுவுமே கிடையாது. எதுக்கு? கிஞ்சித் சிஷ்யனுக்கு, அதாவது நல்ல ஒரு சிஷ்யன் கிடைச்சா எல்லாம் தனக்கு தெரிஞ்ச எல்லாம் அவனுக்கு தெரியணும்னு சொல்லி ஆசைப்படுவான்.
இப்போ எனக்கு கூட அப்படி தான் ஆசையாக இருக்குது. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுது, அதை உங்களுக்கு எல்லாம் தள்ளி விட்டுருணும்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆசை வரும். எப்போ சிஷ்யன் விரும்பி கேட்குறோச்சு அதில் அப்போ சிஷ்யன் இப்போ சொல்கிறான். அதனால் அந்த மாதிரி உள்ள சிஷ்யர்களுக்கு மகத்துக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாங்கிறது எதுவுமே வச்சுக்க மாட்டான், எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவா. ஸ்ரத்தையான்விதே, ஸ்ரத்தையோடு கூட உள்ள சிஷ்யனுக்கு, ஸ்ரத்தையோடு இருக்கிறவனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பா மகத்துக்கள். தஸ்மாத் குரு மகாபாக ஆகவே மகாபாகியமுடைய வியாசரை சொல்லுங்கோ. மத் சந்தேக அபநோதனம், அபநோதனம்னு இது சந்தேகத்தை ஓட்ட போடுங்கன்றான். சந்தேகத்தை ஓட்ட போடுங்கன்னு இது சந்தேகத்தை நீக்குங்கள்னு சொல்கிறான். सर्वज्ञो असि मुनिश्रेष्ठ पुराणानां प्रवर्तकः न अवाश्यं महतां किञ्चित् शिष्ये च श्रद्धयान्विते तस्मात् कुरु महाभाग मत्सन्देह अपनोदनम् अपनोदम् सूत उवाच इति पृष्टः स राज्ञा वै तदा सत्यवती सुतः तम् आह अतिप्रसन्नात्मा यदा अनुक्रमम् उत्तरम्. ஓகே. ஸோ சூதர் சொல்கிறாருங்க, எங்கே நைமிஷாரண்யத்துக்கு வந்துட்டோம். இப்போ கதை எங்கே நடக்கிறது? நைமிஷாரண்யத்தில் சூதர் வந்து சனகாதி முனிவர்களுக்கு தான் கதை சொல்லிட்டு இருக்கார் தேவி பாகவதத்தை. அது உள்ளுக்குள்ளே யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கிறத பார்த்துட்டே வரும். இப்போ நைமிஷாரண்யத்தில் சூதர் இங்கே சொல்லிட்டு இருக்கார், இதே பிருஷ்டக ச ராஜ்ஞாவை, அந்த ராஜாவால், அந்த ஜனமேஜயனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த வியாசர், சத்தியவதி சுதக, சத்தியவதியுடைய பிள்ளையான வியாசர் தம் ஆக அந்த ஜனமேஜயனிடம் சொன்னார். அதிப்பிரசன்னாத்மா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நல்ல கேள்வி கேட்டிருக்கான் சிஷ்யன், நம்ம அழகாக ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரசன்னமாகி யதா அனுக்கிரமம் உத்தரம், வரிசைப்படி, அனுக்கிரமம்னா கிரமமாக வரிசையாக அதுக்கு பதில் சொல்லி வந்தார். பதில் சொல்லி அவன் கேள்வி கேட்க கேட்க அவன் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதிலை சொல்லிகிட்டே வரார் அந்த வியாசர்னு இங்கே சூதர் நைமிஷாரண்யத்தில் சனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். सूत उवाच इति पृष्टः स राज्ञा वै तदा सत्यवती सुतः तम् आह अतिप्रसन्नात्मा यथा अनुक्रमम् उत्तरम्. राधाकृष्ण 3 lines. व्यास उवाच निबोध नृपति श्रेष्ठ कारणं परम अद्भुतं कर्मणः तु त्रिधा प्रोक्ता गतिः तत्त्वविदाम्बरैः सञ्चितं वर्तमानं च प्राप्तम् इति वेदतः. प्रारब्धम् इति वेदतः. प्रारब्धम् इति वेदतः. ஸோ வியாசர் பதில் சொல்கிறார். இப்போ நிபோத கேளு, நல்ல கவனிச்சு கேளுங்கிறார். நிருபதி சிரேஷ்டமான ராஜாவே, காரணம் பரம் அத்புதம், அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பதவியிலிருந்து இறங்க வேண்டிய நிலை வந்தது, அதுக்குள்ள காரணத்தை, அற்புதமான காரணத்தை நீ கேளு. ஸோ கர்மணக திரிதா புரோக்தாக, கர்மணஸ்து அதாவது காரியங்கள், யார் யாருக்கு கர்மணகன்னு என்னென்ன காரியங்கள் பண்ணுறோமோ அதோடைய கதி இருக்கு இல்லையா, காரியத்தோட கதி அது என்ன மாதிரி மாறும், அந்த காரியத்துக்கு பலன் என்னவாகும் சொல்லிட்டு 3 விதமாக, கர்மமே 3 விதமாக பிரிக்கப்பட்டுட்டார். ஸோ அது வந்து திரிதா புரோக்தா, 3 விதமான கதி உண்டு கர்மத்துக்கு. தத்துவவிதாம் வரைகி, தத்துவவிதாம்னு இது அதாவது உள்ளதை உள்ளபடி அறியக்கூடியவர்கள் சொல்கிறது, அது மாதிரி சொல்கிறாவா. என்ன கதியெல்லாம்? ஒன்று சஞ்சிதம், சஞ்சித கர்மம்னு ஒரு கர்மம் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக பல பல ஜென்மங்களில் சேர்த்து வச்ச கர்மங்கள்லாம் ஒரு மூட்டையாக அங்கே உட்காந்துருக்கு, சஞ்சித கர்மம் அது. வர்த்தமானம் சொன்னா இப்போ நமக்கு பிறந்ததுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருக்கோமே, புண்ணிய கர்மம் பண்ணுறோம், பாப கர்மம் பண்ணுறோம், இந்த கர்மங்கள்லாம் வர்த்தமான கர்மம்னு பேர் அது. ஸோ பிராரப்தம்னு சொன்னா இந்த பர்டிகுலர் ஜென்மத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கர்மத்தை எடுத்துன்னு வரும். அது என்னென்னா இந்த பிராரப்தங்கிறது வந்து அது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் முடிச்சுடணும். அது பிராரப்தம் கர்மங்கிறது இந்த ஜென்மத்தில் முடிச்சாகணும். அதுக்கு அதில் ஒரு பார்ட் என்னென்னா கொஞ்சம் சஞ்சித கர்மம், பெரிய மூட்டை, பல ஜென்மங்களாக சேர்த்து வச்ச கர்மங்கள் பெரிய மூட்டை, அதில் கொஞ்சத்தான் எடுத்துன்னு வருவோம். அதில் உள்ள கொஞ்சமும் அப்புறம் முந்தின ஜென்மத்தில் உள்ள கர்மம், ஜஸ்ட்டு முந்தின ஜென்மத்தில் உள்ள கர்மம், இதையும் எடுத்துன்னு வந்து அது பிராரப்த கர்மமாக இந்த ஜென்மத்தில் வருவோம். இந்த ஜென்மத்தில் வேறு பல கர்மங்களை சேர்த்து அதெல்லாம் திருப்பி சஞ்சித கர்மத்தை மூட்டைக்குள்ளே போகும். இப்படி வந்துட்டுருக்கும். அந்த கர்மங்கள் இப்படி 3 விதமாக இருக்குது. பிராரப்தம் இது பேதத்தக, இப்படி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. राधाकृष्ण सञ्चितं वर्तमानं निबोध नृपति श्रेष्ठ कारणं परमाद्भुतं कर्मणः तु त्रिधा प्रोक्ता गतिः तत्त्वविदाम्बरैः
अनेक जन्म सञ्जातं प्राक्तनं सञ्चितं स्मृतं सात्विकं राजसं कर्म तामसं त्रिविधं पुनः. ஸோ பல ஜென்மங்களில் சஞ்சாதம் ஏற்பட்டது, பல ஜென்மங்களால் ஏற்பட்டது பிராக்தனம் முன்னாடி செய்த கர்மங்கள், அதுக்கு பேர் தான் சஞ்சிதம். அது சஞ்சிதம் என்று ஸ்மிருதம், ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்மிருதம்னு சொன்னான்னா ஸ்மிருதி சொல்கிறது, வேதம் சொல்கிறது. நீ பல ஜென்மங்களில் சேர்த்து வச்சிருக்கே அந்த கர்மம் தாம்பா சஞ்சித கர்மம்னு பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். சாத்விகம் அந்த கர்மத்திலேயே சரி பல ஜென்மத்தில் சேர்த்து வச்சுருக்க எப்படிப்பட்ட கர்மம்னு சொன்னால் சாத்விக கர்மங்கள் இருக்குது, ராஜச கர்மங்கள் இருக்குது, தாமச கர்மம் இருக்குது. அப்படியே அந்த கர்மத்தை மூணாக திரும்பி பிரிக்கலாம். குணத்தோட அடிப்படையில் ராஜச கர்மம், தாமச கர்மம், சாத்விக கர்மம்னு 3 விதமாக பிரிக்கலாம். अनेक जन्म संजातं प्राक्तनं सञ्चितं स्मृतं सात्विकं राजसं कर्म तामसं त्रिविधं पुनः. शुभं वापि अशुभं रूप सञ्चितं बहुकालिकम् अवश्यमेव भोक्तव्यं सुकृतं दुष्कृतं तथा. ஸோ புண்ணிய காரியம் இது கர்மமோ பாவ கர்மமோ, சுபம் வாப்பி அசுபம், பாபகர்மமோ புண்ணியகர்மமோ, ஹே பூப ஹே ஜனமேஜயா, சஞ்சிதம் பகுகாலிகம் பல காலமாக சேர்த்து வச்சுக்கக்கூடிய சஞ்சிதம்னு அப்படி சேர்த்து வச்சுக்கக்கூடிய கர்மங்கள், அது புண்ணியம் பாபம் 2 இருக்குது. அவசியமே போக்தி, அது 2மே அனுபவிச்சுதான். புண்ணியகர்மம் அனுபவிச்சு தான் தீக்கணும், பாபகர்மம் அனுபவிச்சு தான் தீக்கணும். போக்தவியம் அனுபவிக்கவே தேவை. சுக்ருதம் துஷ்கிருதம் ததா, சுக்ருதம்னா புண்ணிய கர்மம், துஷ்கிருத்தம்னா பாபகர்மம், 2மே அனுபவிச்சு தான் ஆக்கணும். शुभं वापि अशुभं रूप सञ्चितं बहुकालिकम् अवश्यमेव भोक्तव्यं सुकृतं दुष्कृतं तथा. जन्म जन्मनि जीवानां सञ्चितानां च कर्मणां निःशेषस्तु क्षयः न अभूत् कल्पकोटिशतैरपि. ஸோ ஜன்மனி பல ஜென்மங்கள் ஜென்ம ஜென்மமாக பண்ணிக்க ஜீவானாம் சஞ்சிதானாம், ஜீவர்கள் எல்லாம் சஞ்சிதம் சேர்த்து வச்சுருக்கா. அப்படிப்பட்ட கர்மங்களுடைய நட்சயக அபூத் கல்ப கோட்டி சதைரபி, கோடி கல்பகாலங்கள். கல்பங்கிறது பிரம்மாவோட ஒரு டே இஸ் கால்டு எ கல்பா இல்லையா? ஸோ பாத்மகல்பத்தில் இதைத்தான் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிறது எல்லாமே நாராயணியை ஃபுல்லாக ஒரே ஒரு நாள், பிரம்மாவோட ஒரு நாள் கதையை தான் பார்த்தோம் நம்ம நாராயணத்தில். அது மாதிரி பல கல்பங்கள் பிரம்மாவுக்கு இருக்குது, பல டேஸ், அப்படி 100 வயசு பிரம்மாவுக்கு. ஸோ அபூத் கல்ப கோட்டி சதைரபி, கோடி கல்பகாலங்களில் சேர்த்து வச்ச அந்த பாவங்களுடைய க்ஷயம் அது தீரும் அப்படிங்கிறது. நிஷேஷகத்துன்னு அது வந்து அனுபவிக்காமல் அது தீராதுன்னு அர்த்தம். நிஷேஷகன மிச்சமாகாது. எப்போ எது வரையிலும் நீ அனுபவிச்சு தீக்காத வரையிலும் அந்த கல்பகோடி காலம் முடிஞ்சால் கூட அதை அனுபவிக்காமல் அது தீரவே போகிறது இல்லை. நிஷேஷக நட்சயக, மிச்சமில்லாமல் தீராது. ஜன்ம ஜன்மனி ஜீவானாம் சஞ்சிதானாம் ச கர்மணாம் நிஷேஷக தூ க்ஷயः ந அபூத் கல்பகோட்டி சதைஹி அபி. क्रियमाणं च यत्कर्म वर्तमानं तदुच्यते देहं प्राप्य शुभं वापि अशुभं वा समाचरेत्. ஸோ கிரியமானம் ச கர்மம் இப்போ பண்ணிட்டு இருக்கோமே காரியங்கள், பிறந்து அந்த ஒரு லைஃப்பில் என்னெல்லாம் பாவம் பண்ணுறோமோ புண்ணியம் பண்ணுறோமோ அந்த கர்மத்தோடு வர்த்தமானம்னு அது பேர். அப்படின்னா நம்ம அந்த ஜென்மத்தில் அதை பண்ணிட்டு இருக்கோமே அது பேர் வர்த்தமான கர்மம் அப்படின்னு பேர். தேகம் பிராப்பிய ஆக்சுவலாக இது வந்து பாவி கர்மம்னு கூட சொல்லுவாள். சில இடத்துல சொல்லும்போது பின்னாடி இதோட பலன் பின்னாடி கிடைக்கும். இப்போ பண்ணுற கர்மத்தோட பலன் பின்னாடி கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து பாவி கர்மம்னு சொல்லுவாள். அதாவது பின்னாடி அதோடைய பலன் கிடைக்கிறதுனால அப்படி ஒரு பேர் வர்த்தமான கர்மம்னு இங்கே வருதுங்க, அவ்வளோதான். ஸோ அதை சொல்கிறான். தேகம் பிராப்பிய சுபம் பாப்பி அசுபம். அப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு புண்ணிய கர்மத்தோட பலனாலும் நல்ல தேகம் கிடைக்கும், பாப கர்மத்தோட பலனாலும் மோசமான தேகம் கிடைக்கும். எந்த தேகம் கிடைக்கிறதோ, சுபம் தேகமோ கிடைக்கிறதோ அசுபம் தேகம், ஒரு நாயாக பிறக்கலாம், மனிதனாக பிறக்கலாம், எப்படி வேணால் பிறக்கலாம். ஸோ எந்த தேகம் கிடைச்சாலும் அசுபம் வா சமாச்சரேத், அந்த கர்மத்தை பண்ணி தான் ஆகணும். நாய்க்கும் கர்மம் உண்டு, அது என்ன கர்மத்தை இருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கும் அது. ஸோ அப்படி கர்மத்தை செய்து கொண்டிருப்பார்கள். क्रियमाणं च यत्कर्म वर्तमानं तदुच्यते देहं प्राप्य शुभं वापि अशुभं वा समाचरेत्. सञ्चितानां पुनः मद्यात् समाहृत्य कियान् किल देहारम्भे च समये कालः प्रेरयति
तत् அந்த சஞ்சிதானம் கர்மம் சேர்த்து வச்சிருக்கல அந்த மூட்டையிலேருந்து கொஞ்சத்தை எடுத்துன்னு வரான். புனக மத்தியிலேருந்து அதோட சென்டர்லேருந்து ஏதோ கொஞ்சம் அப்படி எடுத்துன்னு வருது. ஒரு பையிலேருந்து ஒரு சாமான் எடுத்துன்னு வர மாதிரி அந்த கர்மத்தை கொஞ்சம் எடுத்துன்னு வரான் இந்த மனுஷன். சமாகிருத்திய மனுஷன் இல்லை, எல்லாமே எல்லா ஜந்துக்களுமே, எல்லா தேகங்கள், எல்லா ஜீவர்களும், எல்லா ஜந்துக்களும் சமாகிருத்தியாக எடுத்து அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு கியான்கில்னா கொஞ்சமாக தான் சஞ்சித கர்மத்தை எடுத்துன்னு வரோம் சேர்த்து வச்ச கர்மத்தில். தேகம் ஆரம்பேச்ச சமயே அதுக்கு பேர் தான் பிராரம்பம். அது எடுத்துட்டு வரோம் இல்லையா அந்த சஞ்சித கர்மத்தில், அது போன ஜென்மத்தில் பண்ணின கர்மத்தோடு சேர்ந்து இருக்கும். அது பழைய ஜென்மத்தோடு கூட போன ஜென்மத்தோடு கொஞ்சம் மெஜாரிட்டியாக வரும்னு சொல்கிறா ஜென்ரலாக. ஏன்னா அதனால தான் சொல்கிறா எங்கள் அப்பாவே பிறந்திருக்கு பாரு, பேரனா பிறந்திருக்கு பாருன்றாலே. இதெல்லாம் என்னாச்சு, போன ஜென்மத்தில் உடனே வரதுனால தான், அதோட பலன் வரதுனால தான் அப்படி சொல்கிறான். ஸோ அதனால் தேக ஆரம்பித்த சமயத்தில் எந்த கர்மம் வருதோ காலகா பிரேரயத்தீவ தத்து. ஸோ காலமாகப்பட்டது அதை தூண்டிவிடும். நீ என்னென்ன பண்ணணுமோ, நீ எப்படி ஒரு ஜென்மம் எடுக்கணுமோ அந்த கர்மம் உன்னோட தேகத்தை நிச்சயிக்கும், அது தூண்டிவிடும். संचितानां पुनः मध्यात् समाहृत्य कियान् किल देह आरम्भ च समये कालः प्रेरयतीव तत् प्रारब्धं कर्म ओके प्रारब्धं कर्म विज्ञेयं भोगात्तस्य क्षयत् स्मृतः प्राणिभिः खलु भोक्तव्यं प्रारब्धं न अत्र संशयः. ஸோ இதுதான் பிராரப்தம் கர்மம், ஆரம்பத்தில் வரக்கூடிய கர்மம். அதனால பிராரப்தம் கர்மம்னு பேர். விக்ஞேயம், அதை தெரிந்துகொள். போகா தஸ்ய ஷயக ஸ்மிருதக, அதை அனுபவிச்சு தான் தீக்கணும். அது கடைசியில் வந்து அடிக்கும் நம்மளை. ஸோ அந்த கொஞ்சோண்டு சஞ்சித கர்மத்தை எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த ஜென்மத்தில் தீத்தாகணும். அப்புறம் தான் பழைய இன்னும் பெரிய மூட்டை இருக்குது அங்கே உள்ள. திருப்பி அடுத்த ஜென்மம் வரும்போது இந்த ஜென்மத்தில் பண்ணினது ப்ளஸ் அந்த சஞ்சித ஏற்கனவே மூட்டையில் இருக்கிறது கொஞ்சம் அதை எடுத்துன்னு அடுத்த ஜென்மம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் ஜென்மம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோ. போகாத்துன்னு அனுபவிச்சு தஸ்ய க்ஷயக, அதை தீரும். அந்த சஞ்சிதா அந்த பிராரப்த கர்மம் அது தீரும். ஷயகா ஸ்மிருதகான்னு எல்லாமே என்னது சொல்லப்பட்டுக்குன்னு வேதம் சொல்கிறது. அதை பிராணிபிகி கலு போக்தவியம், எல்லா பிராணியும் சகல பிராணிகளும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். போக்தவியம் பிராரப்தம் நாத்திர சம்சயகா, அந்த பிராரப்த கர்மம் சகல பிராணிகளும் அனுபவித்தே தான் தீரணும். அதனால தான் ரமணர் மாதிரி உயர்ந்த ரிஷிகள் கூட கடைசி காலத்தை கஷ்டப்படுறா. ஏன்னா அந்த சஞ்சித கர்மத்தில் ஏதோ கொஞ்சம் பாவம் சேர்ந்து வந்தது, அதை அனுபவிச்சுட்டு போகிறான். அது மாதிரி ரொம்ப கெட்டவனாக இருப்பான், கடைசியில் ரொம்ப சௌக்கியமாக போகிறான். அதுவும் பார்க்குறோம். ஏன்னா அவனோட சஞ்சித கர்மத்திலேருந்து எடுத்துன்னு வந்து அந்த மூட்டையில் கொஞ்சம் வந்தது, அது நல்ல கர்மமாக வந்திருக்கு அவனுக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளோதான். प्रारब्धं कर्म विज्ञेयं भोगात्तस्य क्षयः स्मृतः प्राणिभिः खलु भोक्तव्यं प्रारब्धं न अत्र संशयः. पुरा कृतानि राजेन्द्र हि अशुभानि शुभानि च अवश्यमेव कर्माणि भोक्तव्यानि इति निश्चयः. ஹே ராஜேந்திரா, ஹே ஜனமேஜியா, தெரிஞ்சுக்கோ. புராகிருதானி, முன்னாடி பண்ணின எல்லா கர்மங்களும், அசுபானி சுபானி, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அது எல்லாமே அவசியமேவ கர்மாணி, அந்த கர்மத்துடைய எல்லாத்தையுமே அவசியமேவ போக்தவ்யானி, கண்டிப்பாக அனுபவித்து தீர வேண்டும். இது நிச்சயக, இது நிச்சயம் அடித்து சொல்கிறார் வியாச பகவான். அந்த கர்மத்தை நீ அனுபவிக்காமல் போவே முடியாதுன்ற. புராகிருதானி ராஜேந்திர अशुभानि शुभानि च अवश्यमेव कर्माणि भोक्तव्यानि इति निश्चयः. भोक्तव्यानि कर्म एव हि महाराज देह आरम्भस्य कारणं देवैः मनुष्यैः असुरैः यक्षगन्धर्वकिन्नरैः कर्म एव हि महाराज देह आरम्भस्य कारणम्. ஸோ தேவைகி மனுஷேகி, தேவர்களாலும் சரி மனிதர்களாலும் சரி, அசுரர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், பல மாதிரி கேட்டகரி ஜந்துக்கள் இல்லை. 3 லோகத்துலேயும் பிறவி உண்டு இல்லையா. சொர்க்கலோகத்துலேயும் பிறவி உண்டு, 3 லோகத்தில் தான் பிறப்பு எல்லாம் உண்டு. மற்ற 14 லோகத்தில் இந்த 3 லோகத்தை தவிர வேறு எந்த லோகத்துலேயும் புதுசாக ஜந்துக்கள்லாம் பிறக்காது. ஸோ இந்த லோகத்தில் பிறக்கக்கூடிய யட்சர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் இவெல்லாம் அந்தரிட்சத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இப்படிப்பட்டவர்கள் யாரானாலும் கர்ம ஏவகி மகாராஜா, இவா இப்படி வரத்துக்கு காரணம் அவள் பண்ணின
கர்மம் தான். ஒரு கந்தர்வனாக பிறக்கிறான்னா அவனு வந்து மனிதனை விட கொஞ்சம் பெட்டரான காரியம் பண்ணியிருக்கான், அவனுக்கு கந்தர்வன் அந்தரிஷத்தில் பிறக்கிறான். அதுக்கப்புறம் தேவலோகத்தில் பிறக்கும்போது அவன் இன்னுமே கிரேட்டான வேலை பண்ணுறான். ஸோ அப்படி மகாராஜா தேக ஆரம்பசிய காரணம், தேக ஆரம்பிக்கிறது என்ன தேகத்தில் வரோங்கிற காரணமும் அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான். यक्षकं गन्धर्वकिन्नरैः कर्म एव हि महाराज देह आरम्भस्य कारणम् कर्मक्षये जन्मनाशः प्राणिनां न अत्र संशयः ब्रह्मा विष्णुः तथा रुद्र इन्द्रायाः च सुराः तथा दानवाः यक्षगन्धर्वाः सर्वे कर्मवशाः किल. ஸோ கர்மட்சயே ஜென்மநாசக பிராணினாம், அதாவது பிராணிகள் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பிராணிகளுக்கு கர்மட்சய கர்மம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்புறம் இருக்க மாட்டா, ஜென்ம நாசமாயிடும், அவ்வளோதான், தேகம் முடிஞ்சு போயிடும். அந்த தேகம் இன்றைக்கி இந்த தேகத்தில் இந்த கர்மத்தை அனுபவிக்கணும்னு வந்திருக்கோம், அந்த கர்மத்தெல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு, பிராரப்த கர்மத்தை கூட அனுபவிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தேகம் எதுக்கு இருக்குது, அது நாசமாயிடும். ஸோ ஜென்ம நாசக, அந்த ஜென்மம் நாசமாக முடியும். நேத்திர சம்சயக, அதுக்கு மேலே கர்மம் தீர்ந்ததுக்கப்புறம் கர்மம் தொலைஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒன்று பிராரப்த கர்மம் முடிச்சாச்சு, அதனால சந்தேகமே வேண்டாம், உனக்கு தேகம் போயிடும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே பிறப்பா இறந்து போவா, எல்லாருக்குமே ஒரு காலம் முடியும், அவளுக்கு டைம் கேப் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதானே தவிர எல்லாருக்கும் பிறப்புன்னு ஒன்று உண்டு, இறப்புன்னு ஒன்று உண்டு. பிரம்மாவுக்கு உண்டு, விஷ்ணு ருத்ரன் இந்திரன் சுராகா தேவர்கள் தானவர்கள் அசுரர்கள் யட்சர்கள் கந்தர்வர்கள் சர்வே கர்மவசாக கிள, எல்லாரும் கர்மத்தின் அடிப்படையில் வந்தவர்கள், அந்த கர்மவசத்தினால அந்தந்த ஜென்மத்தை அனுபவிச்சுட்டு அவ போவா. कर्मक्षये जन्मनाशः प्राणिनां न अत्र संशयः ब्रह्मा विष्णुः तदा रुद्र इन्द्र आद्याश्च सुराः तदा दानवाः यक्षगन्धर्वाः सर्वे कर्मवशाः किल. अन्यथा देह सम्बन्धः कथं भवति भूपते कारणं यस्तु भोगस्य देहिनः सुखदुःखयोः. अन्यथा அது இல்லாமல் இருந்தால் கர்மம் இல்லாட்டினா தேக சம்பந்தக கதம். ஸோ கர்மமே இல்லை, கர்மமெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, புண்ணிய கர்மமும் தீர்ந்து போச்சு, பாப கர்மமும் தீர்ந்து போச்சு, கம்ப்ளீட்டாக காலின்னு சொன்னால் தேக சம்பந்தமே வராது, அதுக்கப்புறம் அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. அதனால தேக சம்பந்தம் இது இல்லாமல் கர்மம் இல்லாமல் தேக சம்பந்தம் கிடையாது. கதம் பவதி பூபதே, ஏன் ஏற்பட போகிறது, ஹே பூபதி, ஹே ராஜாவே தெரிஞ்சுக்கோ. காரணம் யகத்து போகஸ்ய, அதாவது தேகினக போகஸ்ய காரணம், தேகத்தை எடுத்துக்கொண்டு தேகத்தை தரித்தவர்கள் எந்த தேகத்தை எடுத்தாலும் சரி அந்த பிராணியோடைய போகத்துக்காகத்தான் காரணமாக இருக்கிறது இந்த கர்மம். ஸோ அது தேகின போகத்துக்காக இந்த கர்மத்துக்கு நான் அடிப்படையில் வருது. சுக துக்கயோகோ, என்னது சுகத்தை அனுபவிக்கிறான், துக்கத்தை அனுபவிக்கிறான். ஸோ பாபகர்மம் பண்ணிட்டு வந்தவனா துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான், புண்ணியகர்மம் பண்ணிட்டு வந்தவனா சுகத்தை அனுபவிச்சிருக்கான். அப்படி அந்த கர்மந்தான் காரணமாகிறது அவருடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும். अन्यथा देह सम्बन्धः कथं भवति भूपते कारणं यस्तु भोगस्य देहिनः सुखदुःखयोः. तस्माद् अनेक जन्म उत्थ सञ्चितानां च कर्मणां मध्ये वेगः समायाति कस्यचित् कालपाकतः. தஸ்மாத் அநேக ஜென்மத்தை பல ஜென்மங்களில் சேர்த்து வச்ச சஞ்சிதானம், அந்த சஞ்சித கர்மம், அந்த சேர்த்து வச்ச கர்மத்துடைய மத்திய வேக சமாயாத்தி, அந்தந்த டைமில் நீ ஜீவனை நடத்தின்னு இருக்க, இப்போ வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்க, அப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி அது ஒன்று அஃபெக்ட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் வந்து விழும். அந்த சஞ்சித கர்மத்தோட பலன் வந்து நேரம் பார்த்து தாக்கும். அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து இப்போ சனி தசை நடக்கிறது அந்த தசை நடக்கிறது எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கர்மம் தான் அப்படி வந்து ஆட்கொள்றது நம்மளை. ஸோ அது நம்ம வேறு ஏதோ கிரகத்து மேலே பழிய போட்டுட்டு தப்பிக்க பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு நேரமே சரியில்லை, சனி கிரகம் என்ன படுத்துறது, நில வேறு ஆள் மேலே பழி போடுறது நமக்கு ரொம்ப சகஜம் இல்லையா, அப்படி சொல்கிறோம். ஆனால் காரணம் என்னென்னா நம்ம கர்மம் தான். மத்தியே வேக சமயாவது வேகமாக வரும், கசியச்சித் கால பார்க்கத்தக்க, அந்தந்த காலம் கனியும் பொழுது எந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த இது தாக்கணும், இந்த கர்மம் ஒன்றை தாக்கணும்னா அந்தந்த நேரம் பார்க்கத்தக்கனது அந்த நேரத்தில் பழுத்து வந்து அந்த கர்மம் வந்து ஒன்றை தாக்கும் சொல்கிறேன். तस्मात् अनेक जन्म उत संचितानां च कर्मणां मध्ये वेगः समायाति कस्यचित् कालपाकतः.
तत्प्रारब्धवशात् पुण्यं करोति च यथा तदा पापं करोति मनुजः तथा देवादयो अपि च தேவாதேவோ அபிச்ச தத் பிராரப்தவசாத். ஸோ அவன் பிராரப்த கர்மத்தில் அவன் கொஞ்சம் நல்ல கர்மமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த எடுத்துன்னு வந்த கர்மம் ஆரம்பிக்கிற வச்சு நல்ல கர்மம் வந்திருக்கான்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த வசத்தினால புண்ணியம் கரோதி. ஏன்னா அவன் கொண்டு வந்த கர்மம் வந்து ஒரு நல்ல கர்மமாக இருக்கிறனால அவன் கொஞ்சம் புண்ணிய காரியத்தையும் சேர்த்து பண்ணிப்போம். அந்த பிராரப்த வசாத்து ஆரம்பிக்கிறோச்ச வந்த கர்மத்தோட புண்ணியத்தினால இங்கே புண்ணியம் பண்ணுவன். யதா ததா பாபம் கரோதி. அதே மாதிரி அந்த பிராரப்த கர்மம் கொஞ்சம் மோசமான கர்மத்தெல்லாம் தூக்கின்னு வந்தானா இங்கே பாபத்தை பண்ணிட்டு பண்ணவன் மனுஜகா பாபம் கரோதி. ததா தேவாதியோபி. மனுஷன் மட்டும் இல்லைப்பா, தேவர்களும் அதே அடிப்படை தான். அவள் கொண்டு வந்த பிராரப்த கர்மத்தினோட அடிப்படையில் தான் அவன் புண்ணிய கர்மமோ பாப கர்மமோ பண்ணுவார்கள். तत्प्रारब्धवशात् पुण्यं करोति च यथा तथा पापं करोति मनुजः तथा देवादयो अपि च. Three slokams are யா तथा नारायणः राजन् नरश्च धर्मजौ उभौ जातौ कृष्णार्जुनौ कामम् अंशौ नारायणस्य तौ पुराणपीठिका इयं वै मुनिभिः परिकीर्तिता. நாராயணக நரஷ நரநாராயணர்கள்னு சொல்ல மாட்டோமா? கிருதயுகத்தில் நரநாராயணர்களாக இருந்தா இல்லையா, ரெண்டு பேர் ரிஷிகள். ஸோ நரநாராயணர் என்று சொல்லக்கூடியவர்கள் ததா அந்த சமயத்தில் தர்மஜௌ, அதாவது தர்மருக்கும் மூர்த்திக்கு தானே பிறந்தா. மூர்த்தி அந்த 16 குழந்தைகள் பிறந்தா அந்த 16ல் தர்மனுக்கு 10 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பிரம்மா. அப்போ அந்த தர்மனுக்கும் மூர்த்திக்கும் தர்மதேவதைக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவா. மூர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா தர்மதேவதைக்கு, அவள் 2 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் நரநாராயணர்கள். தர்மஜௌ உபௌ, தர்மருக்கு பிறந்த 2 பேரும் கிருஷ்ணார்ஜுனௌ ஜாத்தவ், அவளே பின்னாடி திரேதா இல்லை துவாபர யுகத்தில், துவாபர 3வது யுகம் வரும்போது இந்த நரநாராயணர்களே கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் பிறந்தார்கள். ஸோ ஜாத்தவ் கிருஷ்ண அர்ஜுனவ் காமம் அம்சௌ நாராயணசியதவ், நாராயணனுடைய அம்சமாகவே தான் 2 பேருமே இருந்தார்கள். பகவானுடைய அம்சமாக துவாபர யுகத்தில் வரும்போது அவளே கிருஷ்ண அர்ஜுனனாக பிறந்தார்கள். புராண பீட்டிகா இயம், இது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, புராணங்கள்லாம் இதை பற்றி சொல்லிருக்கு. இந்த மாதிரி நரநாராயண கிருதயுகத்தில் உள்ளவர்கள் துவாபர யுகத்தில் இப்படி பிறந்தார்கள் என்று புராணங்கள் சொல்கிறது. வை முனிபிகி பரிகீர்த்திதா, முனிவர்கள் இதை நன்றாக நமக்கு கொண்டு சேர்த்துருக்கா. யார் சொல்கிறது? இதெல்லாம் ரிஷிகள் வந்து புராணங்கள் எல்லாம் படைத்து நமக்கு அதை புரிய வச்சிருக்கா அப்படின்னு சொல்ற. பரிகீர்த்திதா சொல்லப்பட்டிருக்கிறது. तथा नारायणः राजन् नरश्च धर्मजौ उभौ जातौ कृष्णार्जुनौ कामम् अंशौ नारायणस्य तौ पुराणपीठिका इयं वै मुनिभिः परिकीर्तिता. देवांश स तु विज्ञेयः यः भवेत् विभवा अधिकः न अनृषिः कुरुते काव्यं न अरुद्रः रुद्रम् अर्चते न अदेव अंशः ददाति अन्नं न विष्णुः पृथिवीपतिः. ஸோ இப்போ ஏன் பிறக்கிறா? கர்மத்தின் அடிப்படையில் பிறந்தா. தேவர்களாலும் பிறக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால தான் பிறந்திருக்கா. அவளும் கர்மத்தின் அடிப்படையில் பிறந்தா. இந்த மாதிரி தேவாம்சக சத்து விஜ்ஞேக, தேவனுடைய அம்சம் யாருக்கு இருக்கிறது என்று புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? பவேத் விபவ அதிக, அவன் வைபவமாக இருப்பான். பார்த்தாலே தெரியும், அப்பா இவன் நல்லா புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கான்ப்பா சொல்கிறோம் இல்லையா. எப்பேரோட புண்ணியம் பண்ணியிருக்கான் இவன், இந்த மாதிரி ஒரு பதவியில் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தேவனுடைய அம்சம் அவனுக்கு இருக்கிறது என்று நீ புரிந்துகொள். எப்போ பவேத் விபவ அதிக, வைபவத்தோடு ஒருத்தனை பார்த்தேன்னா நீ புரிஞ்சுக்கோ இவனுக்கு தேவ அம்சம் இருக்கு. ந அன்ரிஷிகி காவியம் குருத்தே, அதாவது ஒரு அன்ரிஷிகின்னு என்னது? ரிஷி அல்லாதவர். ஒரு ரிஷி வந்து ரிஷி தான் காவியத்தை பண்ண முடியும். காவியத்தை படைக்கிறதுக்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு தபஸோடு கூட இருக்கிறவராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரிஷியால் தான் காவியம் படைக்க முடியுமே தவிர அன்ரிஷிகி ரிஷி அல்லாதவர் ந காவியம் குருத்து, அவரால் காவியம் எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அருத்ரக ருத்ரம் அர்ச்சதே, அதாவது ருத்ரனோட கிட்ட இஷ்டம் இல்லாதவன். ருத்ரகன்னு சொன்னா ருத்ரனோட விமுகனா இருக்கான். ருத்ரனே இல்லாட்டனா
ருத்ரான்னு சொன்னா அழுது கொண்டிருக்கக்கூடியவன், அருத்ரகன்னா அச்சம் இல்லாதவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ருத்ரம் அர்ச்சத்தை, அவன் ருத்ரமாக இருக்கக்கூடிய ரௌத்ர ரூபியாக இருக்கக்கூடிய ருத்ரனை பயப்படக்கூடியவன் கிட்ட போய் நெருங்கி அர்ச்சனையே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பயப்படுவான், ருத்ரன்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவான், அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் இல்லாட்டா ருத்ரனோட விமுக்கனாக இருக்கிறவன், முகம் பாராதவன் வந்து ருத்ரனை போய் அர்ச்சனை பண்ணுவான், பண்ண மாட்டான். ஸோ எல்லாத்துக்குமே காரண காரியங்களோடு அப்படித்தான் நிகழுமே தவிர வித்தவுட் காரணம் நோ காரியம். ந அதேவ அம்சக ததாதி அன்னம், தேவாம்சம் இல்லாதவன் தானம் பண்ணவே மாட்டான். அன்னதானம் ஒருத்தன் பண்ணினான்னு சொன்னால் அவனுக்கு தேவனுடைய ஒரு அம்சம் கொஞ்சம் இருக்கணும், அவனுக்கு பரிபூர்ணமாக அவன் நல்ல கர்மத்தை பண்ணின்னு வந்திருக்கணும், அதனால் அவனுக்கு தேவாம்சம் பொருந்தினவனாக இருக்கான், அவன் தான் அன்னதானம் பண்ணுவன். இல்லாட்டா தேவாம்சகா, தேவ அம்சம் இல்லாதவன் அன்னதானம் குருதே, அன்னதானம் பண்ண மாட்டான். ந அவிஷ்ணுகு பிருத்திவிபதிஹி, அதே மாதிரி விஷ்ணு அம்சம் இல்லாதவன் யாருமே ராஜாவாக முடியாது. ஏன்னா ஒரு ராஜா கிட்ட தேவாம்சம் நிறைய உண்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா, ராஜா கிட்டேயே தேவாம்சம் இருக்குது. அதனால தானே இவன் என்ன சொன்னான், வேணன் என்ன சொல்கிறான், நான் ராஜா, நானே தேவ அம்சம் உள்ளவன், என்ன எல்லாரும் பூஜை பண்ணுங்கன்றான் இல்லையா வேணன். அப்படி தானே சொன்னான் அவன், நான் ராஜாங்க போது எனக்கு தேவர்களுடைய அம்சம் எல்லாம் இருக்குது, நானே விஷ்ணு, எதுக்கு நீங்கள் விஷ்ணுவிலே அது இது பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், அப்படி தானே கேட்டான் அவன். அதனால இவர் என்ன சொல்கிறாரு, ந அவிஷ்ணுகு, விஷ்ணு அம்சம் இல்லாதவன் பிருத்விபதிக்கு ந, அவன் ராஜாவாக இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே அவன் நல்ல புண்ணிய கர்மம் பண்ணி தேவாம்சம் பொருந்தினவர்களால் தான் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும் புரிஞ்சுக்கணும். தேவாம்சக சாத்து விஜ்ஞேயக யஹ பவேத் விபவ அதிகஹ ந அன்ருஷிஹி குருதே காவ்யம் ந அருத்ரஹ ருத்ரம் அர்ச்சதே ந அதேவ அம்சக ததாதி அன்னம் ந அவிஷ்ணுஹு பிருத்திவிபதிஹி. ராதே கிருஷ்ண. இந்திராத் அக்னேஹே யமாத் விஷ்ணோஹ தனதாத் அதிபூபதே பிரபுத்வம் ச பிரபாவம் ச கோபம் சைவ பராக்கிரமம் ஆதாய கிரியதே நூனம் ஷரீரம் இதி நிச்சயः. ஸோ இந்திராத் அக்னேகே, இந்திரனிடமிருந்து அக்னியுடையவும், யமாத் விஷ்ணோகோ, யமனிடமிருந்து விஷ்ணுவுடையவும், அப்புறம் தனதாத், தனதான குபேரன், தனத்தை தரக்கூடியவன் குபேரன், குபேரனிடமிருந்து தனாத் இதி பூபதே, பூபதே அதாவது குபேரனிடமிருந்து பூபதேன்னு கூப்பிடுறார் இல்லையா, அட்ரஸ் பண்ணுறார் இங்கே. ஹே ஜனமேஜயா விஷ்ணோஹோ தனதாத் பிரபுத்துவம் ச பிரபாவம், அங்கேருந்து எடுத்துக்கணும் இங்கே. ஸோ குபேரனிடமிருந்து தான் பிரபுவாக இருக்கக்கூடிய நல்ல பணக்கார பிரபுப்பா இவன் அப்படி சொல்கிறான் இல்லையா. ஸோ அவனிடமிருந்து குபேரனிடமிருந்து இந்த பிரபுத்துவம், அதான் நான் பிரபு, எல்லாருக்கும் சுவாமி நான் அப்படிங்கிற ஒரு பிரபுத்துவம், அந்த பிரபாவம் ச கோபம் சைவ பராக்கிரமம். ஸோ அதே மாதிரி பிரபாவம் வருதோ, கோபம் வருதோ, பராக்கிரமம் ஒருத்தனுக்கு வீர தீரம் ஜாஸ்தியாக இருக்கோ, எல்லாமே ஆதாய கிரியத்தே நூனம், இதெல்லாம் வச்சுண்டு தேவர்களிடமிருந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறான். தேவர்கள் தான் அக்னியோட அம்சம், விஷ்ணுவுடைய அம்சம், யமனிடந்து விஷ்ணுவோட அம்சத்தை எடுத்துண்டு, குபேரனிடந்து பிரபுவாகக்கூடிய தன்மை இதெல்லாம் எடுத்துண்டு, அது தவிர பிரபாவம் கோபம் பராக்கிரமம் இதெல்லாம் ஆதாய எடுத்துக்கொண்டு நூனம் ஷரீரம் கிரியத்தே, அதை வச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரோட சரீரம் ஏற்படுகிறது. அதாவது பூபத்தேகே சரீரம்னு எடுக்கலாம். இங்கே பூபத்தேன்னு போட்டிருக்கே தவிர பூபத்தேகேன்னு தான் வர்ணமாக இருக்கு நமக்கு. ஸோ ஒரு ராஜாவோட சரீரம் பண்ணுறோச்சே, ராஜாக்கு இதெல்லாம் வேணும். என்ன வேணும், ஒரு கோபம் வேணும். எதிரி வந்து சண்டைக்கு வர்றான்னா இவர் சாதுவாக உட்காந்துருக்க முடியாது, சண்டை வேணும், கோபம் வரணும், பராக்கிரமம் வேணும், சகல குணம் வேணும். அப்போ தேவாம்சமும் பொருந்தி இருக்கணும் அவர்கிட்ட. ஸோ அப்படி இந்திராத் அக்னேகே, இந்திரனிடமிருந்து அக்னியுடைய இல்லை, இந்திரனிடமிருந்து அக்னியிடமிருந்து, அக்னேகேனாலும் அதே தான், அக்னியிடம் இருந்து, யமாத் யமனிடம் இருந்து, விஷ்ணுவிடமிருந்து. அப்போ எல்லாருமே லோகபாலகர்கள், எல்லா லோகபாலகர்களுடைய அம்சமும் எடுத்துக்கிறான். எதுக்கு, ஒரு ராஜாவோட சரீரத்தை உண்டாக்குறதுக்கு. அதனால தான் அவன் தேவாம்சம் பொருந்தியவனாக இருக்கிறான். அப்போ எல்லா லோகபாலர்களோட அம்சமும் ஒரு ராஜா மேலே இருக்கிறது. ஸோ பூபத்தேகேன்னு எடுத்துங்க, விசர்க்கம் போட்டுக்கலாம். பிரபுத்துவம் ச பிரபாவம். ஸோ அது அந்த மாதிரி அவளுடைய பிரபுத்துவம் இருக்குது, அவனுடைய பிரபாவம் இருக்குது, கோபம் பராக்கிரமம் சக்கலமும் எடுத்து ஒரு ராஜாவின் சரீரம் உண்டாக்கப்படுகிறது. இந்திராத் அக்னேஹே யமாத் விஷ்ணோஹோ தனதாத் இதி பூபதேஹே பிரபுத்வம் ச பிரபாவம் ச கோபம் சைவ பராக்கிரமம் ஆதாய கிரியதே நூனம்
शरीरम् इति निश्चयः यः कश्चित् बलवान् लोके भाग्यवान् अथ भोगवान् विद्यावान् दानवान् वापि स देवांशः प्रपद्यते. ஸோ உலகத்தில் ஒரு பலவானை பார்க்குறோம். லோகே பலவான், இந்த உலகத்தில் ஒருத்தன் பலவானாக யாரொருவன் இருக்கிறானோ, யக கஷ்டித் யாரொருவன், அவன் பாக்யவான், ரொம்ப பாக்யசாலி, அத போகவான், ஆகவே அவன் போகத்தை அனுபவிக்கிறான். அது எஸ்பெஷலி கலியுகத்தில் பலசாலி தான் எல்லாரோட பெரியவன் சொல்லிடுவான். பலம் இருக்கணும், அவ்வளோ பணக்காரன், அவன் 2 பேர் இருந்தானா மற்றவன் எல்லாரும் அடங்கி போய் தான் ஆகணும் அவனுக்கு. ஸோ அப்படி அவன் பாக்யவானாகவும் போகவானாகவும் இருப்பான் யார் ஒருவன் பலசாலியாக இருக்கிறானோ. வித்யாவான் தானவான் அப்படி. ஸோ ஒருத்தன் பலவானாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு படித்த கல்வியாளனாக இருந்தாலும் சரி, இல்லை தானவான் நிறைய தான தர்மம் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, அவனிடம் தேவாம்சம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிராபட்டியத்தைனா டோல்டாஸ், அவன்கிட்ட தேவ அம்சம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இல்லாட்டனா அவன் தானவானாகவோ வித்யாவானாகவோ இருக்க முடியாது. यः कश्चित् बलवान् लोके भाग्यवान् अथ भोगवान् विद्यावान् दानवान् वापि स देवांशः प्रपद्यते. तथा एव एते मया आख्याताः पाण्डवाः पृथिवीपते देवांशः वासुदेवः अपि नारायणसमद्युतिः. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னவா எல்லாருமே மயா ஆக்கியாத்தாக பாண்டவாக பிருத்திவிபதே, பாண்டவர்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் சொன்ன பாண்டவர்கள் அதே மாதிரி தான்ப்பா. ஏத்தே பாண்டவாக, இந்த பாண்டவர்களும் பிருத்திவிபதேகே ஜனமே ஜெயா தேவாம்சக வாசுதேவக அப்படி எல்லாருமே. ஏன்னா அவள் நல்ல போகத்தில் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள் பாண்டவர்கள், பலசாலிகளாக இருந்தார்கள். வாசுதேவனும் தேவ அம்சம் தான், அவரும் கிருஷ்ணரும் யார் தேவ அம்சத்தோடு கூடியவர்கள் தான். பாண்டவர்களும் சரி கிருஷ்ணரும் சரி. நாராயண சமத்யுதிகி, அவர் வாசுதேவனாக எப்படி இருக்கார், நாராயணன் போன்றவே ஒளி பொருந்தியவராக இருந்தார். ஏன்னா நாராயணனோட அவதாரமாகவே வந்ததுனால அவருக்கு அப்பேற்பட்ட தேவ அம்சம் இருந்தது. तथा एव एते मया आख्याताः पाण्डवाः पृथिवीपते देवांशः वासुदेवः अपि नारायणसमद्युतिः. शरीरं प्राणिनां नूनं भाजनं सुखदुःखयोः शरीरी प्राप्नुयात् कामं सुखं दुःखम् अनन्तरम्. ஸோ பிராணினாம் ஷரீரம், பிராணிகளோட எல்லா பிராணிகளோட சரீரம் சுகதுக்கையோகோ பாஜனம். நூனம்னா நிச்சயமாக அது சுகத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லை துக்கத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ரெண்டுக்கும் பாத்திரமாக இருக்குது இந்த சரீரம், மனிதனுடைய சரீரம், பிராணிகளோட சரீரம். ஷரீரி பிராப்னியாத் காமம் சுக துக்கம் அனந்தரம். ஸோ ஒவ்வொரு சரீரத்தை உடைய ஒரு ஜந்துவும் அந்த ஷரீரியாகப்பட்டவன் காமம் பிராப்னியாது, இஷ்டம் போல எனத்தை அனுபவிப்பான், சுகத்தை அனுபவிப்பான். அனந்தரம் துக்கம், சுகமும் துக்கமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இந்த தேகத்தை தரித்த எல்லா பிராணிகளுக்கும். शरीरं प्राणिनां नूनं भाजनं सुख दुःखयोः शरीरी प्राप्नुयात् कामं सुखं दुःखम् अनन्तरम्. देहि नास्ति वशः को अपि दैवादीनः सदा एव हि जननं मरणं दुःखं सुखं प्राप्नोति च अवशः. ஸோ கோபி தேகி, எந்த ஒரு தேகத்தை தரித்த ஒரு பிராணியும் நாஸ்தி வசக, அதாவது தன் வசத்தில் தான் இருப்பதாக யாருமே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம், சுதந்திரம் கிடையாதுங்கிற. வசகன்னு தன் வசத்தில் தான் இருப்பதான் வசக. நான் என்னுடைய வசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி யாருமே கிடையாது. எந்த தேகத்தை தரித்தவனும் சுதந்திரன் கிடையாது. தெய்வாதீனக சதா ஏவகி, எப்போதும் விதிக்க அடிமை அவன். விதி என்ன செலுத்துறதோ அப்படி நடக்க வேண்டியதான் அவனுக்கு, வேறு வழி கிடையாது. அவன் என்ன முயற்சி வேணால் பண்ணலாம், விதி வலியது. ஸோ விதிக்க கட்டுப்பட்டவன் அவன். ஜனனம் மரணம் துக்கம் சுகம். ஸோ
ஜனன துக்கம் மரண சுகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். பிராப்னோதீச்ச அவசக. ஸோ ஜனனமே துக்கம்னு சொல்லிட்டார், மரணம் தான் சுகம்னு சொல்கிறார், ஏன்னா விடுதலை. ஸோ இது அவன் அவசக தன்வசம் இல்லாமலேயே அதை அடைகிறான். ஏன்னா அவன் கர்ம அவனை நிர்ணயிக்கிறது, என்ன தேகம் எடுக்கணும், நீ என்ன சுகத்தை அனுபவிக்கணும், என்ன துக்கத்தை அனுபவிக்கணும், எல்லாமே விதி நிர்ணயிக்கிறது கர்மத்தின் அடிப்படையில். அதனால அவன் தன்வசம் இல்லாமல் அதை அனுபவிக்கிறான். देहि नास्ति वशः को अपि दैवादीनः सदा एव हि जननं मरणं दुःखं सुखं प्राप्नोति च अवशः. पाण्डवाः ते वने जाताः प्राप्ताः तु स्वगृहं पुनः स्वबाहुबलतः पश्चात् राजसूयं क्रतुत्तमम्. ते पाण्डवाः, பாண்டவர்கள் எல்லாரும் வனே ஜாத்தாக, வனத்துக்கு போயிட்டா இல்லையா. ஸோ பிராப்தாக தூ ஸ்வகிரகம் புனக. அப்போ என்னாச்சு, ஜாத்தாகான்னு சொன்னா வனத்தில் தான் பிறந்தார்கள்னு எடுத்துக்கணும். இங்கே ஜாத்தாகான ஜாயதை. ஸோ பாண்டவர்கள் எல்லாம் எங்கே பிறந்தா, நாட்டில் ஒன்றும் பிறக்கலை. பாவம் பாண்டுக்கு ஒரு சாபம் கிடச்சிடுத்து பிராமணனால், நீ உன்னோட பொண்டாட்டியோடு சேர்ந்தா அவன் தலை வெடிச்சு போயிடுன்னு சாபம் கிடச்சிது. அந்த சோகத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், பொண்டாட்டி 2 பேரும் அழிச்சுட்டு காட்டுக்கு போனான். அப்போ குழந்தை பிறக்காது. அதனால தெய்வங்களெல்லாம் பிரார்த்திச்சு குந்தி தேவி தன்னுடைய மந்திரத்தால் குழந்தைய பிறப்பிக்க வைக்கிறான். அதே மாதிரி மாதிரிக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து குழந்தைய பிறப்பிக்கிறான். அப்படி பாண்டவர்கள் அங்கே பிறந்தா, காட்டில் பிறந்தார்கள். வனே ஜாத்தாக பிராப்தாக தூ ஸ்வகிரகம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ராஜ்யத்துக்கு கூட்டின்னு வந்தான். பாண்டு ஒரு காலத்தில் போயிட்டார். செத்து போனதுக்கப்புறம் இவாள்லாம் ராஜ்யத்துக்கு அடைந்தார்கள். ஹஸ்தினாபுரம் ராஜ்யத்துக்கு அடைவிக்கப்பட்டார்கள். ஸ்வகிரகம் தன்னுடைய இருப்பிடமான பாண்டுவோட இடது ஹஸ்தினாபுரம் தானே, அங்கே அடைந்தார்கள். ஸ்வபாகுபலத்தக தன்னுடைய பாகுபலத்தினால பஷாத் ராஜசூயம் கிருதூதம். அதுக்கப்புறம் தாங்கள் பெரியவாளாகி தன்னுடைய கைபலத்தினால எல்லாரையும் ஜெயிச்சு, நாட்டுக்கெல்லாம் போய் ஜெயிச்சு, தனத்தை நிறைய சங்கடிச்சு சேர்த்து ராஜசூய யாகத்தை எல்லாம் அவள் பண்ணினா. எல்லா அவளும் கர்ம வினை பிறக்கிறது, வனத்தில் பிறக்கணும்னு ஒரு கர்மம், நாட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் ராஜசூய யாகம் பண்ணுற யோகம், இதெல்லாமே அவளுடைய கர்மத்தின் அடிப்படையில் உத்தமமான அந்த ராஜசூய யாகம் கூட செய்தார்கள். पाण्डवाः ते वने जाताः प्राप्ताः तु स्वगृहं पुनः स्वबाहुबलतः पश्चात् राजसूयं क्रतु उत्तमम्. वनवासं पुनः प्राप्ता बहुदुःखकरं परम् अर्जुनेन तपस्तप्तं दुष्करं हि अजितेन्द्रियैः. அதுக்கப்புறமும் விடலை, வனவாசம் வாழ்க்கை விடலை. கடைசியில் 13 வருஷம் இல்லையா, 12 வருஷம் காடு, அப்புறம் ஒரு அஞ்ஞாத வாசம் 1 வருஷம் அப்படின்னு அந்த வனவாசத்தை திருப்பியும் அடைந்தார்கள். புனகப்பிராப்தாக மீண்டும் அடைந்தார்கள். பகுதுக்ககரம், ரொம்ப துக்கம். எல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆகி வளர்ந்து எல்லாம் ராஜ்யம் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் காடு வாசம் கிடைக்கிறது அவளுக்கு. ஸோ ரொம்ப துக்கமப்பட்டார்கள். அர்ஜுனேன்னு தப்பம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அஜித இந்திரியி துஷ்கரம், இந்திரியங்களை ஜெயிக்காதவர்களால் செய்ய முடியாத ஒரு பெரிய தபசு. அது யார் பண்ணினான், அர்ஜுனன் பண்ணினான். காட்டில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தபசை பண்ணி பாசுபதாஸ்திரம், அப்புறம் இந்திரனோட அஸ்திரம், தேவர்களோட அஸ்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான் இல்லையா அந்த காட்டில் இருக்கும்போது. இதெல்லாமே அந்த அர்ஜுனன் அப்படிப்பட்ட தபசை செய்தான். वनवासं पुनः प्राप्ता दुःखकरं परम् अर्जुनेन तपः तप्तं दुष्करं हि अजित इन्द्रियैः. सन्तुष्टैः तु सुरैः दत्तं वरदानं पुनः शुभं नरदेह कृतं पुण्यं क्व गतं वनवासजम्. ஸோ சந்துஷ்டைஹி சுரைஹி தத்தம், அதாவது சந்தோஷப்பட்ட தேவர்களால் சுரைஹி தேவர்களால் தத்தம் வரதானம், நிறைய வரம் கொடுத்தா, நல்ல வரதானம் பண்ணினா, நிறைய வரங்களை அவனுக்கு அர்ஜுனனுக்கு கொடுத்தார்கள் அந்த தபஸ்னால சந்தோஷப்பட்டு. ஸோ புனக சுபம். ஸோ அதுக்கப்புறம் நல்ல சோபனமாக நரதேக கிருதம் வனவாசஜம் புண்ணியம், அந்த வனவாசத்தினால் செய்த அந்த புண்ணியம் நரதேக கிருதம். ஸோ மனிதனால் செய்யப்பட்ட அந்த சுக்ருத்து, அந்த புண்ணியம். ஏன்னா காட்டில் இருந்தபோது தபஸ் பண்ணி ஏகப்பட்ட வரங்களெல்லாம் அடைந்து புண்ணியம் குவா கதம், அந்த புண்ணியம் எங்கே போச்சு, ஏன்னா கர்மம் அடிக்கிறது. ஸோ அது அந்த நேரத்தில் அடிக்கிறதுனால அந்த புண்ணியம் வனவாசத்தில் அவன் சம்பாதித்த அந்த வரதானங்களோ அவனுடைய புண்ணியமோ குவாகதம் எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்குறார்.
सन्तुष्टैः तु सुरैः दत्तं वरदानं पुनः शुभं नरदेह कृतं पुण्यं क्व गतं वनवासजम् नरदेहे तपः तप्तं च उग्रं बदरिकाश्रमे न अर्जुनस्य शरीरे तत्फलदं सम्बभूवः. இந்த இடத்துல இவன் வந்து நரதேக கிருத்தனா நரன் ரூபத்தில் அர்ஜுனனா பண்ணின புண்ணியத்தை அவர் சொல்லலை. நரதேக கிருத்தம் புண்ணியம் சொல்லும்போது நரனாக முந்தின ஜென்ம கிருத்த யுகத்தில் நரனாக இந்த அர்ஜுனன் இருந்தான். அப்போ அந்த சமயத்தில் பத்ரிகாசிரமத்தில் எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா நரநாராயணர்கள் உட்காந்து இருந்தா பத்ரிகாசிரமத்தில். அப்போது அந்த புண்ணிய கர்மெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தா நரநாராயணர்களாக. அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ 2வது ஜென்மத்தில் பார்த்தானா இவன் வந்து காட்டுக்கு போகண்டிருக்கு இல்லையா? ஸோ நரதேக கிருத்தம் புண்ணியம் சொன்னானா மனித தேகத்தில்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நரனாக ஆஸ் நரன் இந்த பூர்வ ஜென்மம் தட் இஸ் கிருத்த யுகத்தில் நரநாராயணில் நரனாக அர்ஜுனன் இருந்தான் இல்லையா முன்னாடி. அந்த நரதேகத்தில் பத்ரிகாசிரமத்தில் தபக தப்தம் அந்த நரனோட வடிவில் பயங்கரமான தபஸ் உக்ரம் தபக தப்தம் உக்ரமான தபஸை பண்ணினானே. அப்போது அந்த அர்ஜுன சரீரம் எடுத்தானே இப்போ 2வது பிறவியில் அர்ஜுனனா பிறந்திருக்கானே அந்த சரீரத்தில் அதோட பலன் கிடைக்கணுமா இல்லையா? அவ்வளோ புண்ணியம் பண்ணிட்டு நரலோ தேவகத்தில் இருந்து பண்ணின புண்ணியம் எல்லாம் தத் பலதம் சம்பபூவக அதோடைய பலன் ந சம்பபூவ அது ஏற்படவில்லையே. இல்லாட வனவாசம் ஏன் போனோம்? வனவாசத்துக்கு ஏன் 12 வருஷம் கஷ்டப்படணும்? தபஸ் திருப்பி பண்ணணும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ வியாசர். नरदेहे तपः तप्तं च उग्रं बदरिकाश्रमे न अर्जुनस्य शरीरे तत्फलदं सम्बभूवः. प्राणिनां देहसम्बन्धे गहना कर्मणो गतिः दुःखेया सर्वथा देवैः मानवानां तु काकदा. ஸோ தேக சம்பந்தே பிராணினாம் தேக சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு ஏன் இப்படி வருது ஆன்சர் சொல்ல முடியலப்பான்றார். வியாசரே திண்டாடுறார். இவனுக்கு ஏன் இந்த வனவாசம் வந்ததுன்னு என்னாலே சொல்ல முடியாது. அது அவ்வளோ கர்மத்தோட கதியை நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. கர்மம் எப்படி வரும் ஏதா வரும் அதோட கதியை ககனா ரொம்ப டீப்பு அதை ஆராய்ந்து அறிந்து எல்லாம் ஃபுல்லாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே யாராலும் முடியாது. துர்ஞேயா சர்வதா எப்பொழுதும் அறிய முடியாதுப்பா அறியவே முடியாது. கர்மத்தோட கதியை நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது. தேவைஹி மானவானாம் துக்காக தேவர்களே சொல்ல முடியாதுன்றார். தேவர்களாலேயே இந்த கர்மம் பண்ணினா இந்த பலன். இப்போ இந்திரனுக்கு கேள்வி என்னது ஆரம்ப கேள்வியை மறந்துடக்கூடாது. இந்திரன் ஏன் அவனுக்கு இதில் போனான் அவனோட பதவி போச்சு அதான் கேள்வி. அப்போ தேவர்களாலேயே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. கர்மத்தோட கதி எப்படி வரும்னு சொல்ல முடியாதுங்கிற சமயத்தில் மானவானாம் துக்காக்கதா மாணவர்கள் மனிதர்களை பற்றி என்னத்தப்பா சொல்கிறது? மனிதர்களால் கணிக்க முடியுமா? தேவர்களே கணிக்க முடியாதுன்னு. प्राणिनां देहसम्बन्धे गहना कर्मणो गतिः दुर्ज्ञेया सर्वथा देवैः मानवानां तु का कथा. वासुदेवः अपि सञ्जातः कारागारे अतिसङ्कटे नीतः असौ वसुदेवेन नन्दगोपस्य गोकुलम्. சரி அர்ஜுனனோட கதி தான் இப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனோட கதி என்ன? அவர் நாராயணனா தபஸ் பண்ணியிருக்கார் பத்ரிகாசிரமத்தில் முதல் இதில் ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில். அவர் இப்போ கிருஷ்ணராக வந்திருக்கார். அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தா இதில் காராகிர ஜெயிலில் பிறந்திருக்கார். காராகிரகம்னு ஜெயில்னு அர்த்தம். ஸோ ஜெயிலில் பிறந்திருக்கார். அதி சங்கடம் இருட்டு ராத்திரி 12 மணி மழை கொட்டுறது இப்போ ஏற்பட்ட நிலைமையில அவர் பிறந்திருக்கார் அதி சங்கடமான காலத்தில். நீத்தகாச வசுதேவன அப்பா வசுதேவரால் இழுத்து செல்லப்பட்டார். எங்கே? ஒரு கிராமம் குக்கிராமம் கோகுலம் எல்லாம் பசு மேய்க்கிற சேரி இடைச்சேரி அந்த நந்தகோபனுடைய கோகுலத்துக்கு அந்த கிருஷ்ணராகப்பட்டவர் அப்பாவான வசுதேவரால் எடுத்து செல்லப்பட்டார். இதுக்கு என்ன ஆன்சர் தெரியல. वासुदेवः अपि सञ्जातः कारागारे अतिसङ्कटे नीतः असौ वसुदेवेन नन्दगोपस्य गोकुलम्. एकादश एव वर्षाणि संस्थितः तत्र भारत पुनः स मधुरां गत्वा जगान
उग्रसुतं बलात् 11 வருஷம் அங்கே இருந்தார். எங்கே அந்த நந்தகோபனுடைய கோகுலத்தில் 11 வருஷம் சம்ஸ்திதர் அங்கே இருந்தார். பாரதா ஹே ஜனமேஜயா, பாரதனா பரதகுல தோன்றலே ஜனமேஜயா புனக தூ மதுராங்கத்தோ. அதுக்கப்புறம் மதுரைக்கு கிளம்பி போகிறார். 11 வயசு ஆனதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா இருக்கிறமான அந்த தேவகி வசுதேவர் இருக்கக்கூடிய மதுரை நகரத்துக்கு சென்று உக்ரசுதம் உக்ரசேனனுடைய பிள்ளையான கம்சனை ஜகான பலாத் பலமாக அந்த கம்சனை கொன்றார். ஸோ அவருடைய அவதார விசேஷம் இதெல்லாம் ஒரு காரியத்தோட அடிப்படையில் வரா, காரியத்தை முடிக்கிறா, போகிறா, அப்படி இருக்குது. ஸோ உக்ரசுதம் உக்ரசேனனுடைய பிள்ளை, சுதம்னா பிள்ளை, பிள்ளையான கம்சனை கொன்றார். ஏகாதச ஏவ வர்ஷாணி संस्थितः तत्र भारत पुनः स मथुरां गत्वा जगान उग्रसुतं बलात् मोचयामाः पितरौ बन्धनात् वृषदुःखितौ उग्रसेनं च राजानं चकार मधुरापुरे. ஸோ மோச்சயா மாச பித்தரவு, மோச்சயா மாசன்னு விடுவித்தார். அப்பா அம்மாவை 2 பேரும், அப்பா அம்மா தான் பித்தரவுன்னு சொல்கிறது. ஸோ அப்பா அம்மாவை 2 பேரையும் அவளை ஜெயிலில் போட்டிருந்தானே கம்சன். ஸோ பந்தனாத் விஷதுக்கித்தவு பித்தரவு, அந்த ஜெயிலில் போட்டதுனால, பந்தனத்தில் இருந்ததுனால, கட்டுக்குள்ளே இருந்ததுனால ரொம்ப துக்கப்பட்ட தன்னுடைய அப்பா அம்மா 2 பேரையும் மோச்சயா மாச விடுவித்தார். கம்சனை கொன்று முதல்ல அவளை விடுவிக்கிறார். உக்ரசேனம் ச ராஜானம் சகார, கம்சனுடைய அப்பாவான உக்ரசேனரை ராஜாவாக மதுராபுரே ராஜானம் சகார, மதுரை நகருக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். உக்ரசேனர் ராஜாவாயிட்டார், அப்பா கம்சனுடைய அப்பா. मोचयामास पितरौ बन्धनापृषदुःखितौ उग्रसेनं च राजानं चकार मथुरापुरे. जगाम द्वारवत्यां सह म्लेच्छराजभयात् पुनः सर्वं वा विवशात् कृष्णः कृतवान् पौरुषं महत्. ஸோ துவாரவத்தியாம் ஜகாம, அப்புறம் துவாரகைக்கு போனார். ஏன்னா இவருக்கு பயந்த மாதிரி போனார் இல்லையா, ஜராசந்தன் சண்டைக்கு வரும்போது பயந்த மாதிரி ஓடி போனாருங்க ஒரு நகரத்தை ஏற்படுத்தி கடலில். ஸோ துவாரவத்தியாம் ஜகாம, துவாரகைக்கு போனார். மிளேச்சராஜ பயாத்மனக, மிளேச்சராஜன் யார், அந்த கால யவனனும் ஜராசந்தன் 2 பேருமே வரா இல்லையா, சண்டைக்கு வரா இல்லையா. அந்த கால யவனன் தான் அந்த மிளேச்சராஜன் சொல்லக்கூடியவன். ஏகப்பட்ட படை, அவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்திருக்கான் காலையவனை. ஸோ அவனோட சண்டை போடுறதுக்கு மேலே ஓடுறார். அப்படியே ஓடி 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 தான் அந்த முச்சுக்குந்தன் எல்லாம் டீச் பண்ணி அவனை எழுப்பி எத்தனை கதை நடக்கிறது, காளையவனை கொல்றார். ஸோ இப்படி மிளேச்சராஜன் காளையவனுடைய பயத்தால் அவர் துவாரகைக்கு போனார். எப்படி அர்ஜுனன் வனவாசம் பண்ணினாரோ இவருக்கும் ஓட வேண்டியது. ஒரு இடத்துல ஒருபடியாக இருக்க முடியல. நந்த கோகுலத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டியிருக்கு, கொஞ்ச நாளைக்கு மதுரையில் இருக்க வேண்டியிருக்கு, திருப்பி துவாரகைக்கு ஓட வேண்டியிருக்கு, இப்படி பல காரியம் பட வேண்டியிருக்கு. என்ன கர்மம் பண்ணினார்னு இப்படிலாம் அனுபவிச்சார் தெரியல. ஸோ அப்படியே அந்த பயத்தினால் ஓடினார். சர்வம் பாவி வசாத் கிருஷ்ணகா, எல்லாம் விதி, பாவினை ஏற்பட வேண்டும், எது நடக்கணுமோ அது நடக்கும். அதான் பாவி வசங்கிறது. நம்ம கையில் எதுவும் இல்லை, நடக்க வேண்டியது விதி. ஸோ அந்த விதிப்படி கிருஷ்ணக கிருத்தவான் பௌருஷம் மகத்து, அவர் தன்னுடைய பௌருஷத்தன்மையை அங்கங்கே வெளிப்படுத்திகிட்டே இருந்தார். ஓடி போனாலும் அங்கே பின்னாடி அவனை கொல்றதுக்குள்ள ஏற்பாடு தான் அதுன்னு பின்னாடி புரியுது. ஸோ இப்படி அவர் தன்னுடைய பௌருஷத்தை அங்கங்கே வெளிப்படுத்தினார். பாவி सर्वं भावी वशात् कृष्णः कृतवान् पौरुषं महत्. कृत्वा कार्याणि अनेकानि द्वारवत्यां जनार्दनः देहं त्यक्त्वा प्रभासेतु स कुटुम्बः दिवं गतः. ஸோ அநேகானி காரியாணி கிருத்வா, பல காரியங்களை பண்ணுறார். தூது காரியம் எல்லாம் பாண்டவர்களுக்கு தூது போகிறது, எத்தனை காரியம் நடக்கிறதுங்க இல்லையா. ஸோ துவாரவத்தியாம் துவாரகைக்கு போய் பல காரியங்களை பண்ணி ஜனார்தனாகப்பட்ட பகவான் தேகம் தெக்துவா பிரபாசே, பிரபாச கஷேத்திரத்தில் தன்னுடைய தேகத்தை விடுத்து அந்த தேகத்துலேருந்து போய் ச குடும்பக திவங்கதக, எல்லா குடும்பம் மொத்தமும் போயிடுது. பிரபாச கஷேத்திரத்தில் இவர் போனார், எல்லா குடும்பமும் மொத்தமாக அங்கங்கே அவள் உடன்கட்டு ஏறி அவள் போயிட்டா. அப்படி எல்லாத்தையும் இது தொலைச்சிட்டு பூமியிலேருந்து மேலே திவங்கதக சொர்க்கத்துக்கு திரும்பி போனார். कृत्वा कार्याणि अनेकानि द्वारवत्यां जनार्दनः देहं त्यक्त्वा प्रभासेतु
स कुटुम्बः दिवं गतः पुत्राः पौत्राः च सुहृदः भ्रातरः जामयः तदा प्रवासे यादवाः सर्वे विप्रशापात् क्षयं गताः. ஸோ புத்திரர்கள் பௌத்திரர்கள் சுகிருத்துக்கள் எத்தனை குடும்பம், பெரிய குடும்பம் கிருஷ்ணனோட குடும்பம். ஸோ இப்போ தன்னுடைய பிள்ளைகள் பேரன்கள் அப்புறம் சுகிருத்து தனக்கு வேண்டப்பட்டவா, பிராத்தரக பிரதர்ஸு, ஜாமயகன்னு சொன்னேன்னா அந்த சிஸ்டருடைய தனக்கு கூட பிறந்த சிஸ்டருடைய பையன்கள், அது பிள்ளைகள். ஸோ அவர்களோடு கூட ததா பிரபாசே க்ஷேத்திரத்தில் யாதவாக சர்வே, யாதவர்கள் எல்லாம் அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் விப்ரஷாப்பா சயங்கத்தாக, அதே இடத்துல அந்த யாதவர்கள் ஒருத்தர் அடிச்சுட்டு அது பிராமண சாபம் ஏற்படுது இல்லையா, அவளுக்கு பிராமண சாபம் ஏற்பட்டதுனால குலத்தை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணர் பண்ணின ட்ராமா அதெல்லாம். ஸோ அதனால அவளே அந்த கிராஸ் எடுத்து அந்த அரை மாதிரி குத்துறது, அந்த மாதிரி ஒரு தர்ம புல்லை எடுத்து ஒருத்தர் சண்டை போட்டுண்டு அவர்கள் எல்லாருமே அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் இறந்தார்கள். पुत्राः पौत्राः च सुहृदः भ्रातरः जामयः तथा प्रवासे यादवाः सर्वे विप्रशापात् क्षयं गताः. एवं ते कथिता राजन् कर्मणः गहना गतिः वासुदेवो अपि व्याधस्य बाणेन निधनं गतः. ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, உனக்கு சொல்லிருக்கேன், கர்மணக ககனாகதி, கர்மத்தோட கதி எப்படி இருக்கும், அதோட பலன் எப்படி வரும், எந்த சமயத்தில் வரும், இதெல்லாம் ரொம்ப டீப்பானது, ரொம்ப ஆழமானது. ஏவம் தே கத்திதா. ஸோ இவாளுடைய எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு சொல்லியிருக்கேன் நான். எப்படி அப்பேற்பட்ட கிருஷ்ணரோ அப்பேற்பட்ட அர்ஜுனனோ முன்னாடி ஜென்மத்தில் அவ்வளோ தபஸ் பண்ணி அவ்வளோ யாகம் எல்லாம் பண்ணிட்டு கூட அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தது. அதனால இட் இஸ் இன்எக்ஸ்பிளைனபிள், கரெக்டாக சொல்கிறதுக்கு முடியாது, அவ்வளோ ஆழமானது அது. வாசுதேவனுக்கு கூட வியாதஸ்ய பாணேன்னு நிதனங்கிறதுக்காக, ஆஃப்டர் ஆல் அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் அந்த கிருஷ்ணர், அவருக்கு ஒரு வேடன் அம்படிச்சு போக வேண்டிய நிலைமை. ஒரு வேடனுடைய அம்பாள், வியாதான வேடன், வியாதஸ்ய வேடனுடைய பானத்தினால் நிதனம் கதக, நிதனம்னு சாவு, செத்தார் ஆறு கிருஷ்ணருக்கு சாவு அப்படி ஏற்பட்டது. இது என்னத்தானு சொல்றேன்னு சொல்றாருங்க வியாசர். एवं ते कथिता राजन् कर्मणः गहना गतिः वासुदेवः अपि व्याधस्य बाणेन निधनं गतः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे कर्मणां गहन गति वर्णनं नाम दशमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ एकादशोऽध्यायः. जनमेजय उवाच वार अवताराणार्थाय कथितं जन्म कृष्णयोः संशयो अयं द्विजश्रेष्ठ हृदये मम तिष्ठति. ஜனமேஜன் அடுத்த கேள்வி. பார அவதாரண அர்த்தாய, இந்த பூமியோட பாரத்தை இறக்கணும். அவதாரணம் பண்ணுறதுனா இறக்கிறது, பூமியோட பாரத்தை இறக்கிறதுக்கு வேண்டியதான் கிருஷ்ணாவதாரமே. கிருஷ்ணாவதாரம் அதுக்கு தான் வந்தார் அவர். ஸோ கதிதம் ஜென்ம கிருஷ்ணயோகோ, அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனும் கிருஷ்ணர், கிருஷ்ணயோகோன்னு டியூவல், ரெண்டு பேர். யார்? ரெண்டு பேருமே கிருஷ்ணர். ரெண்டு கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் ஒரு பேர், கிருஷ்ணர். அப்படி ரெண்டு பேருடைய ஜென்மம் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தான் சொல்கிறா எல்லாருமே. சம்சயோயம் திஜஸ்ரேஷ்ட ஹிருதயம். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. அதான் எப்போதும் சந்தேகம் தான் நம்ம ஜனமேஜனுக்கு, நமக்கு வர மாதிரி. ஸோ எனக்கு இந்த மனசில் ஹிருதயே மம திஷ்டதி, மனசில் ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு இருக்குது வியாசரே அப்படிங்கிற. जनमेजय उवाच वार अवतारण अर्थाय कथितं जन्म कृष्णयोः संशयः अयं द्विजश्रेष्ठ हृदये मम तिष्ठति. पृथिवी गोस्वरूपेण ब्रह्माणं शरणं गता द्वापरान्ते अतिदीनार्ता गुरुवारप्रपीडिता. ஸோ பிருத்திவி ஆறு, இந்த பூமியாகப்பட்டவள் கோஸ்வரூபேன ஒரு பசு வடிவம் எடுத்துக்கொண்டு பிரம்மாணம் சரணம் கதா, ஒரு பசு ரூபத்தில் போகிறா, பிரம்மா கிட்ட போய் சரணம் அப்படின்னு போகிறா, நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் எனக்கு என்னோட பாரம் தாங்க முடியலை அப்படின்னு பூமி தேவியாக்கப்பட்டவள் பிரம்மாவிடம் சரணம் புகுந்தாள்.
துவாபர அந்தே, துவாபரத்தோட எண்டு டைமில் அது இதெல்லாம் நடந்ததெல்லாம் துவாபர முடியிற நேரத்தில். ஏன்னா அப்போ தான் கிருஷ்ணரோட அவதாரமே 125 வருஷம் தான். துவாபரத்தோட எண்டில் தான் கிருஷ்ணாவதாரம். ஸோ துவாபரத்தோட முடிவில் அதி தீனார்த்தா, ரொம்ப தீனமாக இருக்கா, ஐயோ பாவமாக இருக்கா, அப்படி ஆர்த்தா ரொம்ப பீடிக்கப்பட்டவளாக, குருபார பிரபீடிதா, பயங்கர பாரம், அவளுக்கு பூமி தாங்கவே முடியல. பூமி நல்ல பாரத்தை தாங்குவள், இந்த கெட்ட அசுரர்கள் கெட்டவர்களோட பாரத்தை அவளால் தாங்க முடியாது. ஸோ அப்படி கெட்ட ஒரு பாரத்தோடு பீடிக்கப்பட்ட அவள் பிரம்மாவை சரணடைந்தாள். பிருத்திவி கோஸ்வரூபேன பிரம்மாணம் சரணம் கதா துவாபர அந்தே அதிதீனார்த்தா குருபார பிரபீடிதா. राधे कृष्ण। The second वेदसा प्रार्थितः विष्णुः कमलापतिः ईश्वरः भूपार उद्धारणार्थाय साधूनां रक्षणाय च. ஸோ வேதசா பிரார்த்தித்தக யார்? பிரம்மா என்ன பண்ணினார்? நேராக விஷ்ணுவோட போயிட்டார். என்னால் ஒன்றும் முடியாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து விஷ்ணுவோட போகலாம். விஷ்ணுவோட அழைச்சிட்டு போய் பிரார்த்தித்தக விஷ்ணு, பிரம்மா வந்து விஷ்ணுவை பிரார்த்திச்சார். கமலாபதி யார்? விஷ்ணு யார்? கமலாவுடைய பதி, ரமாபதி அவர் இல்லையா, ஈஸ்வரனாக விஷ்ணு. பூபார பூமிய பாரத்தை உத்தாரணார்த்தாய, உத்தாரண அர்த்தாய, ஸோ எப்படியாவது இறக்கணும், பூபாரத்தை இறக்கணும், அதுக்காக வேண்டி, அத காரணத்திற்காக சாதுனாம் ரட்சணா ஆயிச்சா. பகவானுடைய அவதாரமே எப்போவுமே சாதுக்களை ரட்சிக்கிறது. அதோட சைடு எஃபெக்டாக கெட்டவர்கள் அழிவார்கள் இல்லையா. ஸோ மெயினாக பகவான் கெட்டவர்களை அழிக்கணும்னு இறங்க மாட்டார், நல்லவர்களை ரட்சிக்க இறங்குவார். நல்லவர்களை ரட்சிக்கிற ஒரு சைடில் பார்த்தோம்னா கெட்டவர்கள் சாவார்கள். ஸோ அப்படி சாதுக்களை ரட்சிக்காததற்காகவும் அந்த காரணத்திற்காகவும் அப்படி கண்டினியூ வருது. வேதசா பிரார்த்திதः விஷ்ணுः கமலாபதிः ஈஸ்வரः பூபார உத்தாரணார்த்தாய சாதுனாம் ரக்ஷணாய ச. भगवन् भारते कण्ठेः देवैः सह जनार्दनः अवतारं गृहाण आशु वसुदेव गृहे विभो. கண்டே தான், கண்டேஹே கிடையாது, பாரதே கண்டே. பாரத கண்டத்தில், நம்முடைய பாரத கண்டத்தில் தேவைகி சக, தேவர்களோடு கூட ஜனார்தனாகப்பட்டவர் யார்? ஜனமேஜன் கேட்டுருக்கான், பகவான்னு கூப்பிட்றார் வியாசரே, பகவானே, வியாச பகவானே. இந்த பாரத கண்டத்தில் தேவர்களாலும் சக ஜனார்தனனும் சேர்ந்து அவதாரம் கிரகான ஆஷு. ஸோ எல்லாரும் அவதாரம் எடுக்கிறான். ஆஷு வசுதேவ கிரகே விபோ, எல்லாரும் வசுதேவர் வீட்டில் வந்து பிறக்கிறா. ஏன்னா நந்த கோபிகைகளாகவும் தேவ பெண்மணிகள்லாம் கோபிகைகளாக இவரோட நந்த கோகுலத்தில் வந்து பிறக்கிறா. அப்படி எல்லாருமா பூமியில் அவதாரம் எடுத்தார்கள். ஆஷு கிரகான உடனடியாக வசுதேவருடைய வீட்டில் எல்லோரும் அவதாரம் எடுத்தார்கள். ஏன்னா மதுராலையும் கோகுலத்தையும் அப்படி எல்லா இடத்துலையும் தேவர்கள் வந்து இறங்குறா. பகவன் பாரதே கண்டே தேவைஹி சக ஜனார்தனக அவதாரம் கிருஹான ஆஷு வசுதேவ கிருஹே விபோ. एवं सम्प्रार्थितः दाता भगवान् देवकीसुतः बभूव सह रामेण भूपार उद्धारणाय वै. தாத்ரா சம்பிரார்த்திதக, தாத்ரான தாத்தாவால், பிரம்மாவால் நன்றாக பிரார்த்திக்கப்பட்டு, ஏவம் இவ்வாறு பகவான் தேவகி சுதக, தேவகியுடைய பிள்ளையாக பகவான் கிருஷ்ணர் பபுவ ஏற்பட்டார், அவதாரம் பண்ணினார். சக ராமேன, ராமனும் வந்துட்டார். யார்? பலராமன். ஸோ பலராமனை அழைத்து கொண்டு வந்துட்டார். தன்னுடைய படுக்கையை விடமாட்டார் அவர், ஆதிசேஷ படுக்கை, அவரையும் பலராமனையும் கொண்டு வந்துட்டார். ஸோ பலராமனோடு கூட பூபார உத்தாரணாய, பூபாரத்தை தூக்கி எறியணும் இல்லையா, அதை எடுப்பதற்காக, பூபாரத்தை நீக்குவதற்காக அவர் பிறந்தார். ஏவம் சம்பிரார்த்திதः தாத்ரா பகவான் தேவகி சுதः பபூவ சக ராமேன பூபார உத்தாரணாய வை. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.